டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எபிசோட் 486. இருவரும் சிரித்து பேசியபடி ஹோட்டலை வந்து அடைந்தார்கள். ஆதியிடமிருந்து அதிரனை வாங்கி கொண்ட விக்ரம் குடும்பமாக நின்று மகனுக்கு கேக் வெட்டி பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார்கள். அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை, ஒருவனை தவிர. சூர்யா கன்னத்தில் கை வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். இப்படி ஒரு குழந்தை பெற்று பிறந்த நாள் கொண்டாட அவனுக்கும் ஆசைதான். அதைவிட அவனது சில்கியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை அவனை கொலையாக கொன்றது. விக்ரம் அவனுக்கு எதிரியாக இருந்தாலும் அதீரன் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவன் மனதார வாழ்த்தினான். ஆனால் இன்று அவனால் சந்தோஷமாக இருப்பது போல நடிக்க கூட முடியவில்லை. எல்லா பங்கனிலும் சில்கியோடு வீடியோ கால் போட்டு காட்டுவான். ஆனால் இன்று அவளுக்கு கால் போகவே இல்லை. அட, சிக்னல் ப்ராப்ளமா இருக்கும், வீடு என்று சர்வாவும் கதிரும் அவனை சமாதானப்படுத்தினார்கள். ஆனால் எதுவுமே சூர்யாவிற்கு ஒத்துக்கொள்ளும்படியாக இல்லை. கவலையின் மறு பிம்பமாக அமர்ந்திருந்தான். அப்போது கூட அவனின் முகம் மற்றவர்களுக்கு சிரிப்பை தான் வரவழைத்தது. Oh darling, let's dance. என்று ஒரு வெள்ளைக்கார பெண் சூர்யாவை நோக்கி கை நீட்ட, சரி, கையில் சில்கிதான் இல்லை, பல்காக வந்த பெண்ணை எதற்கு விடுவானே என்று நினைத்த சூர்யா ஆறுதலுக்காக ஆட எழுந்து நிற்க அந்த பெண் கையோடு தன் கையை வைக்க, அதுவரை அவன் நடவடிக்கையை ஓரமாக நின்று கவனித்துக் கொண்டிருந்த இனியா ஓடி வந்து அவன் பிடரியை பிடித்து வெளுக்க ஆரம்பித்திருந்தாள். ஏற்கனவே பழகிய அடி என்பதால் இரண்டே உதையில் அது யார் என்று தெரிந்துவிட்டது சூர்யாவிற்கு. ஐயோ சில்கி, விட்ரி, உன் புருஷன் தெரியாம பண்ணிட்டேன் என்று கூறி கை காலில் விழுந்தாலும் கூட எந்த உபயோகமும் இல்லாமல் ஹோட்டலை சுற்றி சுற்றி ஓடினாலும் துரத்தி வந்து அடித்து அவனை வெளுத்து விட்டாள் இனியா. அவனுடைய தாய் தந்தையே சிரித்து 1-on-1 மேட்ச் பார்ப்பதை போல ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்க மூச்சு வாங்கியபடி கெக்கபுக்க என்று சிரித்து கொண்டிருந்த ஷீலாவின் முன்பு மூச்சரைக்க நின்றவன், நீ எல்லாம் ஒரு தாயா இல்ல பேயா என்றான் சீரியஸாக. ஒரு வினாடி சிரிப்பை நிறுத்தி அவன் கூறுவதை காதில் வாங்கிய ஷீலா மீண்டும் வெடித்து சிரிக்க ஆரம்பிக்க அந்த கேப்பில் ஓடி வந்த இனியா அவன் முதுகில் சடன் பிரேக் போட்டு மோதி நின்றவள் சூர்யாவின் தலையை வெடித்து விடும் அளவு ஒரு கொட்டு வைத்தாள். எதுக்கிட்டே அடிக்கிற? தெரியாம செஞ்சிட்டேன், போதுமா? ஆமா, நீ எதுக்கு செஞ்ச சத்தியத்தை மறந்துட்டு இங்க வந்த இப்போ என்றான் கடுப்பாக. ஏய் லூசு மாமா, என் ஸ்டடீஸ் முடிஞ்சு போச்சு, காலம் முழுக்க அங்கே இருப்பேன்னு கனவு கண்டியா என்று அவள் கோபமாக கேட்க, என்கிட்ட சொல்லவே இல்ல என்று அவன் குழம்ப, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு எங்க அண்ணன் தான் சொன்னாரு என்று அவள் முத்துப்பற்கள் தெரிய சிரித்தபடி கூற, ஓ அப்போ அந்த வெள்ளக்கார ஃபிகர் யாரு என்று அவன் நக்கலாக கேட்க, அது எங்க அண்ணனோட பிசினஸ் பார்ட்னர் என்றாள். ஓஹோ, அப்போ பிளான் பண்ணி என்ன அடி வாங்க வச்சிருக்கான் அப்படித்தானே என்று சூர்யா பாவமாக கேட்க, ஆமண்டா, அதுக்கு என்ன என்று எகத்தாளமாக கேட்டான் விக்ரம். இருக்கட்டும்டா, இது தீரனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே தானே, அவன் செகண்ட் பர்த்டேவுக்கு என்னோட குழந்தை தாண்டா கேக் வெட்டும், பாருடா பாரு என்றான் திமிராக. டேய், வாயாலேயே வட சுடாம மூடிட்டு போடா என்று முறைத்தான் விக்ரம். இவன் கூட இருந்தா கண்ணு வச்சிடுவான், வா சில்கி, நம்ம அப்படி ஓரமா போய் பேசுவோம் என்று இனியா தோளில் சூர்யா கையை போட அவன் கையை உதறிவிட்ட இனியா, நான் எங்க ஃபேமிலி கிட்ட பேசிட்டு வரேன் என்று கூறி துள்ளி குதித்து ஓடினாள். ஏய் சில்கி, அடியே சில்கி என்று அவள் மறையும் வரை கத்தியவன் அவள் மறைந்ததும், என்ன கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்த விட மாட்டா போலையே என்று வாய்விட்டே புலம்பினான். என்னடா உன் நிலைமை இவ்ளோ மோசமா இருக்கு என்று ஆண்கள் பட்டாளம் அவனை கலாய்த்தது. நான் விடவே மாட்டேன், என்ன பார்த்தா இளிச்சவாய் மாதிரி தெரியுதா, எனக்கு இன்னைக்கே இப்பவே ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே ஆகணும் என்று வீரநடை போட்டு சென்றான் சூர்யா. ஆதியையும் நிஷாவையும் அணைத்துக் கொண்டாள் இனியா. விடுமா, இப்பதான் படிப்பு முடிஞ்சதே, இனிமேலாவது சூர்யாவை கவனி, பாவம் நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான் என்று மகளுக்கு நல்ல அறிவுரை கூறினார்கள் பெற்றோர்கள். அந்த தடிமாடு எங்கேயாவது கிடக்கட்டும், நான் அம்மா பிசினஸ் டேக் ஓவர் பண்ண போறேன், 1 வருஷம் கழிச்சுதான் நான் அவன் கூட போய் வாழுவேன் என்று அவள் சாதாரணமாக கூறிவிட, 1 year கழிச்சு என்னோட நினைவு நாளை கொண்டாடத்தான் நீ அங்க வர வேண்டியதா இருக்கும் என்று நக்கலாக கூறிக்கொண்டு அங்கு வந்தான் சூர்யா. நல்ல நாளும் அதுவுமா எதுக்கு இப்படி பேசுற என்று ஷீலா அவனை முறைக்க, ஏமா கேட்க மாட்ட,
உன் மருமக சொல்லும் போது அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு நான் பேசும்போது மட்டும் வாயை திறக்கிற? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், என்ன நீங்க பெத்தீங்களா இல்ல தத்து எடுத்துட்டு வந்தீங்களா? பேர பிள்ளைய பாக்குற ஆசை உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா என்று கேட்டு கண்ணீர் வடித்தான் சூர்யா. இப்ப எதுக்கு இவன் ஓவர் ரியாக்ட் பண்றான்? கல்யாணம் ஆகலன்னா பரவாயில்ல, ப்ராப்பர்ட்டி அவன் பேர்ல இருக்கும்போது இவன் எதுக்கு பெர்மிஷன் கேக்குறான்? பைத்தியம் என்று நக்கலாக கூறினான் விக்ரம். சொல்லுவடா, ஏன் சொல்ல மாட்ட? உனக்கு முன்னாடி கல்யாணம் ஆனது எனக்குத்தான். ஆனா உனக்கு பேபி பிறந்து பர்த்டேவே வச்சுட்ட. ஆனா எனக்கு எங்கடா பேபி என்று அவன் அப்பாவியாக கேட்க தலையில் அடித்துக் கொண்டான் விக்ரம். பெரியவர்கள் எல்லாம் நாசுக்காக சாப்பிட மேல்தளத்திற்கு சென்று விட, இப்போ உனக்கு என்ன வேணும்? இத்தனை பேர் முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையா என்று கடுகெடுத்தான் விக்ரம். பெண்கள் யாரும் அங்கு இல்லை, வெறும் ஆண்கள் தான் இருந்தார்கள். அப்படி பெண்கள் இருந்தாலும் கூட அவன் வெட்கப்பட்டு பேசாமல் இருக்கும் ரகம் இல்லை. வெட்டு 1 துண்டு 2 என்று வெட்கமே இல்லாமல் பேசும் ரகம் அவன். நான் ஹனிமூன் போக போறேன் என்றான் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு. எந்த ஊருக்கு மாமே என்று வேலு முதலில் ஆரம்பித்தான். சூர்யாவின் ஃப்ரெண்ட் அவன் என்பதால் அவனை பார்த்து சிநேகிதமாக புன்னகைத்த சூர்யா, ஒரு 2 days கழிச்சு டார்ஜிலிங் போறேன் என்றான் வெட்க முகத்தோடு. அவன் வெட்க முகத்தை பார்த்து அனைவரும் கிளிக் என்று சிரித்து விட்டார்கள். சர்வாதான் அதிகமாக சிரித்தான். என்னடா அப்படி சிரிக்கிறானுங்க என்று சூர்யா மெதுவாக கேட்க, இங்கேயே உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், ஓ என்ஜாய் பண்ணுமாமே என்றான் வேலு. அப்படியா என்று வாயை பிளந்த சூர்யா சற்றென்று ஞாபகம் வந்தவனாக, ஆமா இது அந்த விக்ரம் வேலையா என்று கேட்டான் அதிர்ச்சியாக. என்ன இவன் கரெக்டா கண்டுபிடிக்கிறானே, இதுதான் எனிமியோட வேவ் லென்த்தோ என்று யோசித்த வேலு, ஆமா என்று தலையசைக்க, அப்போ நான் அதை அட்டன் பண்ண மாட்டேன் என்று அவன் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு சொல்ல, இவன் என்னடா பரீட்சைக்கு போக மாட்டேன்னு சொல்ற மாதிரி ரொம்ப பிகு பண்றான்? ஃபர்ஸ்ட் நைட் தானே, போற போக்குல அட்டன் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, வேண்டானா விடு, நான் அந்த ரூம் எடுத்துக்கிறேன் என்று சர்வா மிக சாதாரணமாக சொல்ல, யோ சகல என்று பதறினான் சூர்யா. என்னடா பதற, போட்ட பூவெல்லாம் வீணா போயிடும்ல, பதங்கிறதுக்குள்ள உன் சில்கிய அழைச்சிட்டு போ என்று அனைவரும் நக்கலாக சொல்ல, பூவெல்லாம் போட்டிருக்காங்களா என்று அவன் நெளிந்து கொண்டே கேட்க, ஆமண்டா சீக்கிரமா கிளம்பு, பார்க்கவே சகிக்கல என்று கூறிய விக்ரம், பூவுக்கு இப்படி அலையிறியே, வண்டு ஏதாவது இருந்தா என்ன பண்ணுவ என்று விக்ரம் அதிமுக்கிய கேள்வி கேட்க, நீ எல்லாம் புள்ள பெத்தவ மாதிரியாடா பேசுற, வண்ட நசுக்கி போட்டுட்டு சட்டு புட்டுன்னு ஆகிற வேலைய பார்க்க வேண்டியதானே என்று சூர்யா நக்கலாக கூற, ஏண்டா இந்த மானம் கெட்டவனிடம் கேட்டோம் என்று ஆகிவிட்டது விக்ரமிற்கு. டேய் அவனை போக சொல்லுங்கடா என்று விக்ரம் அலுப்பாக சொல்ல, நீ கேட்ட நான் பதில் சொன்னேன், இதுல என்ன இருக்கு? இவன் என்னவோ ஓவரா பிஹேவ் பண்றான், எங்களுக்கெல்லாம் பர்சனல்னு ஒண்ணும் கிடையாது, எல்லாமே பட்ட வருத்தமா பேசிடுவோம் என்றான் சீரியஸாக. இவன் பொண்டாட்டி வந்த குஷியில ஓவரா பேசிட்டே போறான்டா, இவனை துரத்தி விடுங்கடாடே என்று சர்வா வேலு காதில் கிசுகிசுக்க இனியாவோடு தன் கனவுகளை மூளையில் ரயில் ஓட்டி கொண்டிருந்தான் விக்ரம். ஐயோ நினைக்கவே குஷியா இருக்கே என்று நினைத்த சூர்யா துள்ளி குதித்துக் கொண்டு இனியாவிடம் ஓட, டேய் அவுத்து விட்ட குதிரை மாதிரி எங்க ஓடுற, அந்த ரூம்ல போய் ரெடி ஆகு ஃபர்ஸ்ட் என்று சர்வா அவனை நிறுத்த, ஐயோ என்ன ஏண்டா சித்த பேச கூட விட மாட்டேங்கிறீங்க, நான் என் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் என்று அவன் இன்னசென்ட்டாக பேச, ஏண்டா 2 வருஷம் பேசினது போதாதா என்றான் சர்வா. ஐய நீ எல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டமாமே என்று வேலு நக்கலாக சொல்ல, சீனியர் உங்களை நான் என்னமோன்னு நினைச்சேன், இந்த விஷயத்துல நீங்க எனக்கு ஜூனியர் தான் என்று கதிரும் அவனை கலாய்த்து விட, டேய் டேய் என்ன கொஞ்சம் பேச விடுங்கடா என்று பதறினான் சூர்யா. இதுவரைக்கும் பேசிட்டு தானே இருக்க, எனக்கு என்னவோ உன் மேல டவுட்டாவே இருக்கு, நாளைக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு, போயிட்டு வருவோம் என்று விக்ரம் ஒரே அடியாக அவனை குத்தினான். அட பாவிங்களா, சுத்தி இருக்கிற எல்லாரும் சூனியமா இருந்தா நான் என்னடா பண்ணுவேன், நான் ஒரு ஆம்பளடா என்றான் சீரியஸாக. அப்படியா என்று அனைவரும் அவனை சந்தேகமாக பார்க்க அதிர்ந்து விழித்த சூர்யா, போங்கடா போசகட்ட பயல்களா, நீங்க என்ன உசுப்பேத்தி விட்டாலும் நான் என் சில்கி கிட்ட பேசிட்டு தான் முடிவெடுப்பேன் என்று சீரியஸாக கூறிவிட்டு சென்றான் சூர்யா. இவன் தேராத கேஸ் தான் என்று அனைவரும் பேசிவிட்டு அங்கிருந்து கலைந்தார்கள். சூர்யா எங்கு தேடியும் இனியாவை காணவில்லை. கடைசியாக அவர்கள் புக் செய்த அலங்கார அறைக்கே வந்து விட்டான். அவன் வந்து பார்க்கும் போது அந்த அறையை இருட்டி போயிருக்க,
ஓரமாக வெள்ளை நிற வெளிச்சத்தில் பிரகாசித்தது கேண்டில் ஒளிகள். நைட் லேம்ப் மஞ்சள் நிறத்தில் இருக்க கிங் சைஸ் படுக்கையின் மேல் சுவரில் அழகிய மயில் படர்ந்து மிளிர்ந்து கொண்டிருந்தது ஆம்பியன்ஸ். படுக்கையின் மையத்தில் சூர்யா இனியா என்று ஆங்கிலத்தில் எழுதி ரோஜா இதழ்களால் பூக்கள் தூவப்பட்டிருந்தது. மற்ற இடங்களில் மல்லிகை பூக்களை சிதறவிட்டிருந்தார்கள். அவளிடம் முதலில் ஆசை தீர கொஞ்சி கெஞ்சி பேச வேண்டும் என்றுதான் நினைத்தான். ஆனால் அந்த அறையை பார்த்ததும் அவன் மூடே மாறியது. மல்லி இருக்கிறது, ஆனால் என் மனம் கவர்ந்த மனைவியை காணவில்லையே என்கிற எண்ணம் தோன்ற அவன் போன் ஒலி எழுப்பியது. வாயை பிளந்து பார்த்துட்டு அப்படியே இருக்காம குளிச்சுட்டு ரெடி ஆகு என்று காட்டுக்கத்தல் கத்திவிட்டு சர்வா போனை வைக்க, அடப்பாவிகளா, இது கூட உங்க பிளானா என்று புலம்பியவன் ஒரே ஓட்டமாக குளியலறைக்குள் ஓடினான். ஆடைகளை கலைத்துவிட்டு குளித்தவனுக்கு வெளியே யாரோ கதவை தட்டவும் தான் சுயத்திற்கு வந்தவன் வெளியே செல்லலாம் என்று நினைத்தவன் திடுக்கிட்டு நின்று விட்டான். அட முட்டாள் சூர்யா, முட்டாளா இருந்தா கூட பரவாயில்ல, இவ்வளவு வெள்ளந்தியாவா இருப்ப? இப்ப எந்த துணிய போட்டுட்டு போய் கதவை திறப்ப? ஐயோ, குளிக்க போற அவசரத்துல பழைய துணிய கூட நினைச்சிட்டோமே என்று முணுமுணுத்தவன் மார்கழி மாத குளிரில் நடுங்கியவன் போல ஒரு நிமிடம் நின்றான். பின்பு நம்ம பொண்டாட்டியாதான் இருக்கும், அவகிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு என்று நினைத்தவன் மனதை தேற்றிக்கொண்டு கதவை திறந்தவன் அப்படியே திடுக்கிட்டு நின்று விட்டான். கதவை தட்டியது இனியாதான். உள்ளே வந்தவள் மாமனை காணும் ஆவலில் கதவை தட்டிவிட்டாள். ஆனால் அவன் இப்படி வந்து நிற்பான் என்று எதிர்பார்க்காத இனியா அப்படியே மயங்கி சரிந்து விட்டாள். மயங்கி கிடந்தவளை தூக்கி கொண்டு போய் படுக்கையில் கிடத்தியவன் அங்கிருந்த டவலை எடுத்து சுற்றி கொண்டு லேசாக தண்ணீர் தெளித்து அவளை எழுப்பினான். அவன் முகத்தை திரு திருவென்று முழித்தபடி பார்த்தாள் இனியா. சில்கி, நான் தான் என்று அவன் பல்லை இழிக்க அவன் முகத்தில் இருந்து ஆரம்பித்து சட்டையில்லா மேனியையும் இடுப்பில் இருந்த துண்டு வரை பார்த்த இனியாவிற்கு அப்போதுதான் மூச்சே வந்தது. சில்கி, ஐ மிஸ் யூ டி என்று அவள் இடையோடு பிடித்து தன் அருகே தூக்கியவன் அவள் இதழில் மோதி நிறுத்த பளார் என்று அவனை அறைந்தாள் இனியா. அவள் அறைந்ததும் மயிலறகால் வருடியதை போல உணர்ந்த சூர்யா மென்மையாக சிரித்து, ஏண்டி இந்த கொலவெறி என்றான் பாவமாக. என்னை என்ன நினைச்ச? இப்படியே வந்து நின்னுக்கிட்டு என் உயிரை வாங்குற என்றாள் கோபமாக. ஐயோ சாரிடி சில்கி, நீ பச்சை மண்ணு, அத நான் மறந்தே போயிட்டேன். சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம் என்று அவசரப்படுத்தினான் சூர்யா. இன்னைக்கு நம்ம இங்கதான் இருக்கணுமா மாமா என்று அவள் வெட்கத்தோடு சொல்ல அவள் சிவந்த கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்ட சூர்யா, ஏய் இதெல்லாம் உன் அண்ணன் ஏற்பாடு பண்ணதுடி, அவன் என்னோட எனிமி, அதனால இங்க எதுவும் நடக்காது என்று அவன் சீரியஸாக சொல்ல, இந்த வெட்டி வீராப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, என்னால எங்கேயும் வர முடியாது என்று அவள் சாஷ்டாங்கமாக படுத்துவிட மஞ்சள் வண்ண சேலையில் அழகு தேவதையாக இருப்பவளை பார்க்க எச்சில் ஊறியது அவனுக்கு. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவன் என் எதிரிங்கிற விஷயத்த மறந்துடுற என்று கூறியவன் சட்டென்று அவள் மீது பாய்ந்தான். எபிசோட் 487. ஏய் சில்கி என்று கிரக்கமாக அழைத்து அவள் இதழோடு இதழ் மோதினான் சூர்யா. கண்கள் மூடி அவளது மாமனுக்கு தன்னை ஒப்படைத்தாள் இனியா. நைட் லேம்ப் வெளிச்சத்தில் மஞ்சள் தேவதையாக இருந்தவளின் கண்ணம் ஏந்திய சூர்யா, தாவது பேசுடி சில்கி என்றான் ஆசையாக. அவன் வெற்று நெஞ்சில் கோலம் போட்ட இனியா, என்ன பேசட்டும் என்றாள் ஹஸ்கி வாய்ஸில். அவள் குரலில் உள்ள மாற்றத்தை உணர்ந்தவன், ஹே என்னடி சில்கி, தொண்டை சரியில்லையா, ஏன் ஒரு மாதிரி பேசுற என்றான் பதற்றமாக. இனியாவிற்கு ஆத்திரமாக வந்தது. யோ புத்தி கிட்ட அரலூசு மாமா, இந்த ரொமான்டிக் பிளேஸ்ல உனக்கு எந்த மூடும் இல்லையா? எந்த நேரமும் அன்பை மட்டும் காட்டிக்கிட்டு உன் காதல் எங்க இருக்கு அத கொஞ்சம் காட்டு என்று அவள் கோபமாக கூற, கொஞ்சம் இன்னசென்டா இருந்தா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காத என்று புலம்பிய சூர்யா அவள் கண்களை ஊடுருவும் பார்வை பார்த்தான். பாசத்தையும் தாண்டி காதல் நிரம்பி ஓடியது அவன் விழியில். அவனுக்காக பிறந்த தேவதை அவள். அவனும் அப்படித்தான் நினைத்தான். இனியாவும் அப்படித்தான் உணர்ந்தாள். அவனின் கைவிரல்களில் அழுத்தம் கூடியது. காமம் இல்லாத காதல் முழுமையடையாது. முழுமையடையாத காதலில் காமத்தோடு காதல் சேர அவள் இதழில் முத்தமிட்டு தன்னுடைய முதல் பயணத்தை தொடங்கினான் சூர்யா. கடலில் மூழ்கி மூர்ச்சையாவது போல அவள் இதழில் விழுந்து மூர்ச்சையாகினான் சூர்யா. இனியா கண்கள் சொக்கியபடி அவன் தோளை சுற்றி கையை கோர்த்து கொண்டாள். பூமலரில் அவள் பூந்தேகம் மின்னியது. ஆடை ஆபரணங்களுக்கு விடுதலை அளிக்கப்பட அவள் கழுத்தில் புதைத்த முகம் அவன் இம்சையில் அதிகமாக சிவந்து போனது. காதலும் 2 வருட ஏக்கமும் அழகும் அன்பும் பூரிப்பும் என்று காதல் உலகில் இருந்த மீன்கள் இல்லறம் என்னும் சொர்க்க கதவை தட்டி உள்ளே சென்று இன்பமாக முத்து குளிக்க ஆரம்பித்தார்கள்.
காதலாக மென்மையாக அவளை கையாண்டான் சூர்யா. அவனிடம் துவண்டு போனாள் இனியா. ஆனால் முழு மனதாக தன் மாமனுக்கு இரையாக நினைத்தாள் இன்பமாக. அவனுக்கு இரையாகி அவனையும் தனக்கு இரையாக்கி கொண்டாள் பெண்ணவள். ஈருடல் ஓர் உயிராக இருவரும் ஒன்றாக கலந்து காற்றாட்டு வெள்ளம் போல காதலை பெருக செய்தார்கள். மண்மையும் மென்மையும் என்று கூடி களைத்த பிறகு அவன் நெஞ்சில் சாய்ந்து படுத்திருந்த இனியா, மாமா நான் இல்லாம என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா என்று சிறு வெட்க புன்னகையோடு கேட்க, அவனிடம் எந்த பதிலும் வரவில்லை என்று நிமிர்ந்து பார்க்க, அவன் சீரான மூச்சு காற்றோடு உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் உறங்குவதை பார்த்து கடுப்பானாள் இனியா. யோ மாமா, பேசணும்னு சொல்லிட்டு இப்ப என்னையா தூங்குற என்று அவள் புலம்ப, சில்கி செம்ம டயர்டு, சாரிடி என்று தூக்கத்தில் உளறியவன் அவளை இழுத்து தன் பரந்த நெஞ்சில் புதைத்துக் கொண்டான். 2 வருடம் இந்த அணைப்புக்காக அவள் எவ்வளவு ஏங்கி இருப்பாள். ஒரு நாள் கூட இவனை பற்றி நினைக்காமல் இனியாவுக்கு நாள் போகவே போகாது. இப்போது அந்த நாள் வந்துவிட்டது. அவள் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இப்படியே மரணித்தால் கூட மகிழ்ச்சியே என்று லேசாக இருந்தது மனம். சிறு புன்னகையோடு உறங்காமல் அவனை பார்த்திருந்தவள் விடியற் பொழுதில் தூக்கத்தை தழுவினாள். சில்கி, எழுந்துரு, எவ்வளவு நேரம் தூங்குவ என்று அவனது அதட்டல் குரலில் திடுக்கிட்ட இனியா கண் திறந்து அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள். இரவு நடந்த பர்த்டே பார்ட்டி, அவனோடு வாழ்க்கையை தொடங்கியது, அவனை பார்த்து ரசித்தபடி தன்னை அறியாமல் தூங்கியது அனைத்தும் அவள் நினைவில் வந்து போனது. ஆனால் இப்போது இருக்கும் இடத்தை பார்த்து அவள் அப்படியே அதிர்ந்தாள். அங்கதானே படுத்திருந்தோம், அதுக்குள்ள எப்படி வீட்டுக்கு வந்தோம் என்று குழம்பிய இனியா கண்ணை கசக்கிவிட்டு எதிரில் லுங்கி டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்த சூர்யாவை ஆச்சரியமாக பார்த்தாள். இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு லுங்கி டான்ஸ் மரண மாசாக ஆடிக்கொண்டிருந்தான் சூர்யா. அவனை பார்த்ததும் சிரிப்பாக இருந்தது இனியாவிற்கு. இருந்தும் அதிர்ச்சி மாறாத குரலில், நம்ம எப்படி மாமா இங்க வந்தோம் என்று கேட்டபடி போர்வையை விலக்கியபடி அவள் கேட்க, நான் தான் தூக்கிட்டு வந்தேன் என்றவன் அப்போதும் அவளை திரும்பி பார்க்கவில்லை. இரவு உடையில் இருப்பதை பார்த்து மெலிதாக சிரித்துக் கொண்ட இனியா, ஏன் மாமா அவ்வளவு அவசரம், ஹோட்டல்லயே இருந்துட்டு பொறுமையா வந்திருக்கலாமே என்று கேட்டாள். அது அண்ணன் ஏற்பாடு பண்ணது. நாங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா அவன் என்ன நினைப்பான், 1000 தான் இருந்தாலும் அவனும் நானும் எனிமிதான் என்று கூறி அவள் தோளை சுற்றி கையை போட்டான். அவன் விக்ரமை பற்றி கூறியதில் இனியா சற்று கோபம் அடைந்தாலும் கூட இது எப்போதும் அவர்களுக்குள் நடக்கும் பனிப்போர்தானே என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி தேற்றிக் கொண்டவள் வேகமாக எழுந்து அவனை கட்டி கொண்டாள். லேசாக அணைத்துவிட்டு குளிக்க செல்லலாம் என்று அவள் நினைத்திருக்க அதற்கு சந்தர்ப்பம் கொடுக்காமல் அவன் பிடி இறுகியது. வலியில் முகத்தை சுருக்கியவள், மாமா நான் குளிக்கணும் என்றாள் உள்ளெழுத்த குரலில். யார் உன்னை குளிக்க வேண்டான்னு சொன்னது, என்ன கவனிச்சுட்டு குளிடி என் சில்கி என்று ஹஸ்கி வாய்ஸில் மொழிந்தவன் அவள் இதழை கொய்த வண்ணம் மென்மையாக அவளை ஆள ஆரம்பித்தான். அன்று பகல் முழுவதும் அறையில் இருந்து விட்டு மாலை நேரமாக வெளியே வந்தார்கள் இளவட்டங்கள் இருவரும். அவர்களை சங்கடப்படுத்த கூடாது என்று பிரகாஷும் ஷீலாவும் கோவிலுக்கு சென்றிருந்தார்கள். சூடாக இருந்த உணவை உண்டுவிட்டு எங்கேயாவது வெளியே செல்லலாம் என்று இனியா ஐடியா கூற, அவன் கேட்டால் தானே கம் போட்டது போல அவளை ஒட்டி கொண்டு திரிந்தான். இங்கு வேடா, பிரஷ் எங்க, பேஸ்ட் எங்க, என் டவல் எங்க, எனக்கு இந்த ஃபுட் வேண்டாம், வேற வேணும், என்னோட ஷர்ட் எடுத்து வை வேதா. வேதா என் ஃபைல் எங்க, நீ என்னதான் பண்ற, இந்த ரூமை கிளீன் பண்ண சொல்லு வேதா. வேதா எங்கடி இருக்க, கோயிலுக்கெல்லாம் போகாத, என்ன பாத்துக்கிறத விட்டுட்டு உனக்கு என்ன கோவில் வேண்டி கிடக்கு. வேதா, ஐயோ வேதா என்று பொழுது விடிந்ததிலிருந்து ஆரம்பித்து உறங்க சென்று உறங்கும் வரை இதேதான் அவன் பாடும் இவள் பாடும். அவள் இல்லாமல் ஒரு நாள் கூட விக்ரமிற்கு ஓடாது. அவன் ஆபீஸில் இருக்கும் நேரத்தில் கூட காரணமே இல்லாமல் போன் செய்து அவள் கழுத்தை அறுப்பான். வேதாவிற்கு இன்பமாக இருக்கும், கஷ்டமாக இருக்காது, வேதனையை கொடுக்காது. அவன் இப்படி உரிமையாக இருப்பது சொல்ல முடியா சந்தோஷம்தான். தான் இல்லாமல் அவனால் இருக்கவே முடியாது என்று மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தவளுக்கு கையில் இருந்த காகிதம் அப்படி இல்லை என்று உணர்த்தியது. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் இந்திய மேப்பிலேயே சிறு கடுகளவாக காணப்படும் ஒரு கிராமத்திற்கு அவள் பேரிடர் மேலாளராக செல்ல வேண்டும். பஞ்சத்தில் மடிந்து கொண்டிருக்கும் மக்களை மீட்க போராட வேண்டும். அவசர காலத்தில் ஓடி ஓடி உதவ வேண்டும். இயற்கை சீற்றத்தின் காரணமாக வாழ்க்கையை இழந்து தவிக்கும் அனைவரையும் ஒரு கலெக்டராக இல்லாமல் சாதாரண முதன்மை பணியில் இருந்து அவர்களை துயரிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அவளுக்கு தலையில் அடிபட்டதிலிருந்து வேலைக்கு செல்லவில்லை. குழந்தை பிறந்ததும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதை மறந்து போனது. தீரனுக்கு 1 வயது ஆகியும் கூட விக்ரமிற்காக வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாள் வேதா.
ஆனால் உன் உதவி எனக்கு தேவையில்லை என்று நிரூபிப்பது போல அவன் கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் இந்த ரீஜாயினிங் ஆர்டர். இன்னும் 2 நாளில் அவள் இந்த வீட்டை விட்டு சென்றாக வேண்டும். அன்றைக்கு சைன் வாங்கியதும் இதற்காகத்தான் என்று தெளிவாக புரிந்துவிட்டது அவளுக்கு. அவள் கையில் அதை பிடித்தபடியே நின்றிருந்தாள். அவள் சந்தோஷத்தோடு காலையில் எழுந்ததுமே அதைத்தான் எடுத்து படித்தாள். அதை படிக்க படிக்க அவள் முகமும் மாறியது. கையில் தீரனை வைத்துக் கொண்டு அவள் முகம் போகும் போக்கை அவதானித்துக் கொண்டிருந்தான் விக்ரம். அதை முழுவதுமாக படித்து பார்த்துவிட்டு விக்ரமை முறைத்தாள் வேதா. யாரை கேட்டு நீங்க வேலைக்கு எழுதி போட்டீங்க? என்னால போக முடியாது என்றாள் காண்டமாக. நீ போகணும் என்றான் அவன். முடியாது என்றாள் அழுத்தமாக. நீ போற என்று அவனும் அழுத்தமாக சொல்ல அப்படியே கோபத்தில் எரிந்தது அவள் முகம். என்னால போக முடியாது, என் குழந்தையை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது என்றாள். கண்களில் நீர் எட்டி பார்த்தது. அவன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதே. கண்ணீரை பார்த்தெல்லாம் சோர்ந்து போக, வேறா நீ போய்தான் ஆகணும் என்றான் முடிவாக. என்னால போக முடியாது. நீ போய்தான் ஆகணும், குழந்தைய நான் பாத்துக்கிறேன் என்றான் விக்ரம். என்னால முடியாது என்று அவள் அப்போதும் அதிலேயேதான் நின்றாள். கோபமாக கூறியவள் இப்போது கம்மிய குரலில் கத்தினாள். அவன் அசரவே இல்லை. அவள் கத்திய கத்தலில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை அழுதபடி அவன் தோளில் முகம் புதைத்தது. குழந்தையை தட்டி கொடுத்தபடி அப்படியும் இப்படியும் நடந்தவன், ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ, இன்னும் 2 days தான் இருக்கு என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அப்படியே அமைதியாக அமர்ந்து விட்டாள் வேதா. காதல் எல்லாம் வெறுப்பும் கோபமுமாக உருவெடுத்தது அவளுக்கு. குழந்தையை விட்டு செல்ல முடியவில்லை என்பதை விட அவனை விட்டு செல்ல அவளால் முடியாது. அதிக நேரம் வேதாவை கூட விடுத்து அவனிடம்தான் தீரன் ஒட்டி கொண்டு திரிகிறான். சரியாக பால்குடி மறந்து 2 வாரங்கள் தான் ஆகியிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் கொடுக்கிறேன் என்று அவள் கேட்டதற்கு, ஏய் எத்தனை வருஷம் கொடுப்ப? 10 வருஷம் கொடுத்துட்டு இருப்பியா என்று கேட்டு அவள் மூக்கை உடைத்தான் விக்ரம். அப்போது அவளுக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை. ஆனால் இப்போது தன்னை கிளப்பத்தான் அவன் வழி தேடி இருக்கிறான் என்று புரிந்து போனது வேதாவிற்கு. இந்த கேம்ப் செல்வது, மக்களுக்கு பணியாற்றுவது எல்லாம் அவளுக்கு புதிதும் இல்லை, பிடிக்காததும் இல்லை. ஆனால் இப்போது ஒரு குடும்ப தலைவி போல ஆகிவிட்டாள். வேலைக்கு செல்லும் மனநிலையே மாறிவிட்டது வேதாவிற்கு. இத்தனை நாட்கள் அமைதியாக இருந்துவிட்டு இப்போது வந்து இப்படி மோசம் செய்து விட்டான். எப்படி செல்வது? எத்தனை நாட்கள் இருப்பது? எப்படியும் 1 வருடம் ஆகிவிடும். அவனுக்கு தான் நான் தேவையில்லை, ஆனால் குழந்தைக்கு நான் தேவையாயிற்றே. இப்போது நான் என்ன செய்ய என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க அதீரனை நிஷாவிடம் கொடுத்துவிட்டு அப்படியே ஆபீஸிற்கு சென்று விட்டான் விக்ரம். ஏங்க இவன் முகம் ஒரு மாதிரி இருக்கு என்று நிஷா ஆதியிடம் குழப்பமாக கேட்க, ஆதிக்கும் தெரியும். ஆனால் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவளை பார்த்தான். வாய் தவறி உண்மையை கூறிவிட்டு வேதா செல்லும் 2 நாட்கள் நிஷா புலம்புவதை ஆதியினால் கேட்க முடியாது என்பதால் நாசுக்காக அவள் கேள்வியை தவிர்த்தான். அவனை சந்தேகமாக பார்த்த நிஷா, ஏனுங்க உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போலயே, சொல்லுங்க என்றாள் நிதானமாக. சொல்லாம விடமாட்டா போல என்று முழித்த ஆதி, ஏன் உன் பையன்கிட்டே கேட்க வேண்டியதானே என்றான் கோபமாக. அவன் கோபமாக பேசவும் நிஷா வேறு எதுவும் கேட்கவில்லை. இவகிட்ட சமாளிக்க என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு என்று மனதில் நினைத்த ஆதி கோபமாக இருப்பது போலவே டெரராக இருந்தான். இரவு விரைவாகவே வந்துவிட்டான் விக்ரம். வேதா காலையில் அமர்ந்திருந்த இடத்தை விட்டு எழவே இல்லை. அவனும் கண்டும் காணாமல் சென்று குளித்துவிட்டு வந்தவன் அவனே பேக்கை எடுத்து அவளுக்கு தேவையான உடைகளை அடுக்கினான். முழுதாக அவன் பேக் செய்து முடித்ததும் எல்லாவற்றையும் எடுத்து கலைத்து போட்டாள் வேதா. கையை கட்டிக்கொண்டு அவளை பார்த்து கொண்டிருந்தவன், ஓ உனக்கு இந்த Dress வேண்டாமா? அப்போ உனக்கு பிடிச்சத நீயே பேக் பண்ணிக்கோ என்றவன் அவளை தாண்டி நடக்க, இங்க பாருங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயம் என்றாள் காண்டமாக. சரி எந்த Dressன்னு சொல்லு, நானே அடுக்கிறேன். இதுக்கு எதுக்கு கோவப்படுற டார்லிங் என்று அவன் மென்மையாக புன்னகைத்தபடி கேட்க அவன் சிரித்ததும் அவளுக்கு வந்ததே கோபம். பேக்கை இழுத்து போட்டவள் இதுவரை அவள் திறக்காத ஒரு கபோர்டை திறந்து வெறும் ஜீன்ஸ் அண்ட் டாப், ஷர்ட், கோட் என்று அதிவேகத்தில் அடுக்கினாள். That's good my பொண்டாட்டி என்று கொஞ்சினான். வேதாவின் கோபம் கொதிநிலையை தாண்டி வெடித்தது. 2 தினங்கள் கழித்து வேதாவை ரயில் ஏற்ற நின்றிருந்தான் விக்ரம். குழந்தை விக்ரம் கையில் இருந்து வேதாவிடம் தாவ துடித்துக் கொண்டிருந்தது. ரயில் படிக்கட்டில் நின்றபடி கண்ணீரோடு குழந்தையையும் அவனையும் மாறி மாறி பார்த்தாள் வேதா. கல்லை விழுங்கியவன் போல இறுக்கமாக நின்றிருந்தவன் குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் அவளை பார்த்தான் விக்ரம். அந்த தீர்க்கமான பார்வையை படம் பிடித்துக் கொண்டது வேதாவின் மனம். அழும் குழந்தையை பார்த்து கொண்டு நிற்க அவளால் தாங்க முடியவில்லை. உள்ளே ஓடிச் சென்று அவளது இருக்கையில் அமர்ந்து கொண்டு வேகமாக துடிக்கும் தாய்மை உணர்வை கட்டுப்படுத்தினாள். பச்சை வண்ணத்தில் கொடி அசைக்கப்பட ரயில் மெல்லமாக புறப்பட்டது அந்த இடத்திலிருந்து. இங்கு எதுக்கு உனக்கு இந்த சூரிய வம்ச வேலை எல்லாம் என்று அவனை முறைத்தபடி குழந்தையை வாங்கினான் வருண். ரயில் கண்ணை விட்டு மறைந்த பிறகு அவனது காரில் வந்து ஏறினான் விக்ரம். அதீரன் அழுது அழுது உறங்கி விட்டான்.
பெரிய சின்ராஸ் இவரு. நான் தான் கேக்குறேன்ல, இப்ப வேதாவை எதுக்கு அனுப்புன என்று வருண் மீண்டும் கேட்க எந்த பதிலும் கூறாமல் கண்களை மூடிக்கொண்டான் விக்ரம். அவன் முகம் அவனுக்கு உறுத்தலாக இருக்கவே அதன் பிறகு எதுவும் கேட்கவில்லை. வீடு வந்து சேர்ந்தது கார். வாசலிலேயே அவனை பிடித்துக் கொண்டாள் அஞ்சலி. எதுக்கு விக்ரம் இப்படி செஞ்ச? என் பொண்ணுக்கு இது ஒண்ணு புதுசு கிடையாது. ஆனா அவளுக்கு பிடிக்கலனா விட்டுட வேண்டியதானே? எதுக்கு அவளை நீ அழ வைக்கணும்? நீங்க போகும்போது என்ன பேச கூட விடல. இல்லனா என் பொண்ண நான் என் கூடவே அழைச்சிட்டு போயிருப்பேன். அதுக்குள்ள போய் விட்டுட்டு வந்துட்டல்ல என்றாள் கோபமாக. அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னாளா என்று நிதானமாக அவளை பார்த்து கேட்டான் விக்ரம். அவன் இப்படி உறுதியாக கேட்கவும் அஞ்சலி குழப்பத்தோடு முழித்தாள். அப்படியே திரும்பி செல்வாவை பார்த்தாள். எபிசோட் 488. அஞ்சலி குழப்பத்தோடு முழித்தாள். அப்படியே திரும்பி செல்வாவை பார்த்தாள். மகளுக்கு ஏதாவது அநீதி நடந்தால் முதலில் குரல் கொடுக்கும் ஆள் அவனாகத்தான் இருப்பான். ஆனால் இன்று இடித்த புலி போல அமைதியாக நிற்க என்ன காரணம்? பஞ்சத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் அந்த ஊரை பற்றி நேற்று கூட நியூஸ் பேப்பரில் வாசித்து வருத்தப்பட்டான். அந்த ஊருக்குத்தான் தன்னுடைய மகள் சென்றிருக்கிறாள். அதுவும் விக்ரம் வற்புறுத்தி அனுப்பி இருக்கிறான் என்று தெரிந்ததும் செல்வாவின் அமைதி எதனால்? அதாவது பரவாயில்லை, கணவன் மனைவிக்குள் தலையிடக்கூடாது என்றே அமைதி காக்கிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். தன்னுடைய அண்ணன் எதற்கு மகனை அடக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்? அண்ணி, நீங்களாவது சொல்லுங்க, இங்க என்னதான் நடக்குது என்று நிஷாவை பிடித்து உலுக்கினாள் அஞ்சலி. அவளின் கடைசி நம்பிக்கை இப்போது அவள்தான். ஆனால் அவளே கடும் கோபத்தில் இருந்திருப்பாள் போலும். என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அவங்க எல்லாம் ரொம்ப பெரியவங்க ஆயிட்டாங்க. அதான் அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறாங்க. நீ விடு அஞ்சலி, அவன் பொண்டாட்டி மேல அவனுக்கு அக்கறை இருக்கும். அவன் பாத்துப்பா. நடுவுல குழம்பி நம்ம பைத்தியமாக வேண்டாம் என்று கோபமாக கத்திவிட்டு அதீரனை தூக்கி கொண்டு உள்ளே சென்றாள் நிஷா. அவள் சென்றதும் அனைவரும் கலைந்து விட்டார்கள். சிறிது நாட்கள் அவள் எப்படி இருக்கிறாளோ, என்ன செய்கிறாளோ என்கிற கவலையும் வேதனையும் அனைவரின் முகத்திலும் இருந்தது. ஆனால் நியூஸ் பேப்பர் பார்த்ததும் அவர்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி, அதைவிட பெருமையாக இருந்தது. அந்த கிராமத்தில் அதிக பெண்களும் குழந்தைகளும் வாழும் இடம், பழமை வாய்ந்த இடம் என்பதால் அங்கிருந்து அவர்களால் வெளி உலகத்திற்கு வந்து வாழ முடியாத சூழ்நிலை. பஞ்சத்தின் காரணமாக அந்த ஊரில் இருக்கும் ஆண்களின் உயிர்தான் அதிகமாக சென்றிருந்தது. வேதா அங்கு சென்ற முதல் நாள் அழுதாள். அவள் கணவனை நினைத்து, காதலை நினைத்து. அடுத்த நாள் தாய்மையின் வலியினால் குழந்தையை நினைத்து அழுதாள். அவர்களை கடும் பஞ்சத்திலும் வீடு முழுவதும் சூழ்ந்திருக்கும் வெள்ளத்திலும் மீண்டு வர முடியாத சூழலில் தத்தளித்துக் கொண்டிருக்க அதனால் இவளை யாரும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. மூன்றாவது நாள் அவள் கலங்கியபடி நிமிர அவள் குழந்தையை போலவே ஒரு வயது குழந்தையை பாம்பு கடித்து வாயில் நுரை தள்ளி தொங்கிய தலையோடு தூக்கி கொண்டு ஓடினார்கள். போதுமான மருத்துவ வசதியோ, உணவு, உடைகள், அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றவோ அரசாங்கம் இவர்களுக்கு உதவுவதற்கு முன் வந்தாலும் அது இவர்களுக்கு கிடைக்க கூடாது என்று பெரும் புள்ளி ஒன்று தடுத்து நிறுத்தி வைத்திருந்தது. அந்த குழந்தையை பார்த்ததும் வேதா மனதில் இருந்த குழந்தைத்தனமும் மந்த புத்தியும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிட்டது. விக்ரம் மீது உள்ள காதலினால் அவள் மாறி இருந்தது. அவளையே மாற்றி வைத்திருந்த சாந்த குணமான பெண்மை குணம் எங்கோ ஓடிவிட பழைய வேதாவாக மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று சிறு வயதிலேயே புரட்சி கொடி தூக்கி செல்வாவை வியக்க வைக்க அதே பழைய வேதாவாக உருமாறினாள். வெறும் பெண்கள் பதற்றத்தால் படகை கூட ஓட்ட தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தார்கள். கண்களை அழுந்த துடைத்த வேதா படர்ந்து கிடந்த கூந்தலை வாரி கட்டிக்கொண்டு சட்டை காலரை இழுத்து விட்டவள் அந்த சிறுவனை ஓடிச் சென்று பார்த்தாள். பாம்பு கடித்திருந்த இடத்தை பார்த்தாள். முட்டிக்கு மேலே கடித்து அந்த இடமே உறைந்திருந்தது. ஒரு கயிறை கொண்டு இறுக்கமாக கட்டி இருந்தார்கள். அதை அவிழ்த்து விட்டு கொஞ்சம் லேசாக கட்டியவள் அந்த படகை இயக்க ஆரம்பித்திருந்தாள். இவ்வளவு நேரம் அழுது கொண்டு நின்றிருந்தவர்கள் அவளை வியப்பு மேலிட பார்த்தார்கள். அவள் தங்களுக்கு உதவி செய்ய வெளியூரில் இருந்து வந்திருக்கிறாள் என்று தெரிந்ததுமே அவள் மேல் மரியாதை இருந்தது. ஆனால் வந்ததிலிருந்து அவளை வருத்தத்தில் இருப்பதால் யாரும் அவளை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் இப்படி அதிரடியாக வந்து உதவுவாள் என்று யாரும் அறிந்திருக்கவில்லை. விஷம் ஏறிடும், அதனாலதான் கயிறு கட்டணும் என்று அங்கிருந்த பெண்கள் தயங்கியபடி சொல்ல, ஆனா இவ்வளவு இறுக்கமா கட்டியிருந்தா ரத்த ஓட்டம் போகாம கால் செயலிழக்க வாய்ப்பு இருக்கு. இங்க பக்கத்துல கிளினிக் இருக்குல்ல, நம்ம அங்க போவோம். 1 hour போனா சீக்கிரம் காப்பாத்திடுவாங்க என்றாள் வேதா. ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த கிளினிக் பற்றி அவர்கள் நன்றாக அறிவார்கள். இவர்கள் அவசரம் என்று உயிரை கையில் பிடித்துக் கொண்டு செல்லும் போதுதான் அவர்களுக்கு அவசரம் என்று எங்கேயாவது ஓடி ஒளிந்து கொள்வார்கள். இப்போதும் அப்படித்தான். 20 நிமிடத்தில் அந்த மருத்துவமனைக்கு வந்த வேதா குழந்தையை தூக்கி கொண்டு ஓடினாள். டோக்கன் போடும் பெண்ணை தவிர வேறு யாருமே இல்லை. அவர்களுக்கும் ஒன்றும் தெரியவில்லை. டாக்டர், நர்ஸ் எல்லாம் எங்க? இது என்ன ஹாஸ்பிட்டல் மாதிரியா இருக்கு என்று அவள் மூச்சு வாங்க கத்தியும் கூட எந்த பிரயோஜனமும் இல்லை. நேரமாக ஆக குழந்தையின் நிறம் மாற ஆரம்பித்தது. அவன் தாயின் அழுகுரல் அதிகமானது.
குழந்தை தன்னுடைய இறுதி மூச்சு விடும்போது இயலாமையோடு கோபம் கக்கும் விழிகளோடு அவற்றை வெறித்தன வேதாவின் விழிகள். அவள் இதயம் இறுகியது. அவளுடைய முதலுதவியும் வேலைக்காகவில்லை. பெரியவர்களாக இருந்தால் வேதாவை ஃபர்ஸ்ட் எய்ட் செய்திருப்பாள். குழந்தையை பார்த்ததும் அவள் சற்று பதறிவிட்டாள். பதற்றத்தை விடுத்து ட்ரீட்மெண்ட் செய்தும் கூட குழந்தையை காப்பாற்ற முடியாத அவல நிலை ஆகிவிட்டது. அந்த பெண்கள் எல்லாம் சுற்றி நின்று அழுதார்கள். அந்த அழுகுரல் அவள் காதில் நாராசமாக விழுந்தது. தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த மழலை முட்டை பார்த்து அவளே அழுது விட்டாள். அந்த கிராமத்தில் வீடுகள் முழுக்க நீர் நிரம்பி இருக்க அதன் மூலமாக வீட்டினுள் நுழைந்த பாம்புதான் அந்த குழந்தையின் உயிரை பறித்து விட்டது. உயிரை குடித்தது பாம்பா இல்லை இந்த மனிதர்களா என்கிற பெரும் கேள்வி அவளுக்குள் எழுந்தது. மனிதர்கள் தான் என்று வெளிச்சம் போட்டு காட்ட குடித்துவிட்டு நுழைந்தார்கள் அந்த ஹாஸ்பிட்டலின் மருத்துவர்கள். அவ்வளவுதான். அழுது கொண்டு ஓரமாக நின்றிருந்தவள் பத்திரகாளியாக மாறி அடி வெளுத்து விட்டாள். அவர்களும் சும்மா இல்லை. பதிலுக்கு அடிக்க பாய்ந்தார்கள். மருத்துவர்களை காணவில்லை என்று பதற்றமாக அவர்களது அறைக்கு சென்றவளுக்கு கிடைத்தது அவர்களுடைய துப்பாக்கி. அதை எடுத்து வைத்திருந்தவள் இப்போது அதை காட்டி மிரட்டினாள். யார் இந்த இடத்திற்கு எதிராக செயல்படுவது? இங்கு எந்த வசதியும் இல்லாமல் நிவாரணமும் கிடைக்காமல் இருக்க யார் காரணம் என்று அனைத்தையும் கேட்டறிந்து ஒவ்வொன்றையும் அவள் மூளையை வைத்து செயல்பட்டாள். மனம் மறுத்துவிட்டது. அப்படி மறுக்காமல் இருந்திருந்தால் விக்ரமை தேடி எப்போதோ ஓடி இருப்பாள். குழந்தையின் சிந்தனை அவ்வப்போது வருவதுண்டு. அங்கு நெட் கனெக்ஷன் கூட இல்லை என்பதால் அவள் புகைப்படத்தில் இருக்கும் தன் மகனை பார்த்து திருப்திப்பட்டுக் கொள்வாள். அங்கிருக்கும் மற்றவர்களின் மகிழ்ச்சியை அவளை நிம்மதியாக வைத்திருந்தது. இயற்கை சீற்றம், சுனாமியால் உண்டான சேதாரம் என்று அனைத்தையும் மாற்ற மற்றவளுக்கு வழிகாட்டி அவர்களோடு இணைந்து சரி செய்தாள். ஆனால் இவர்களை கெடுக்க நினைக்கும் குள்ளநரி மட்டும் யார் என்று தெரியாமல் அவர்களை எப்படி அழிப்பது என தெரியாமல் குழம்பி தவித்தாள். கடவுள் புண்ணியமோ இல்லை வேறு யாருடைய கருணையோ அவனாகவே வந்து தப்பை ஒத்துக்கொண்டு கூறி மன்னிப்பு கேட்டு அவர்கள் இழந்த உயிர் சேதத்தை தவிர மற்ற அனைத்து வசதியையும் செய்துவிட்டு சென்றான். 6 மாதங்கள் கடந்து விட்டது. ஓரளவு அங்கு நிலைமை சீரானது. வேதாவை அவர்கள் பெண்ணாகவே பார்க்க ஆரம்பித்திருந்தார்கள். தேர்தல் வந்தால் அவளை தான் ஊர் தலைவராக அறிவிப்பதாக இருந்தார்கள். ஆனால் நிலைமை சீரானதும் தான், அந்த எம்எல்ஏ நல்லவனாக மாறியதும் தான் இந்த ஊரின் பஞ்சம் அரசாங்கத்தை எட்டியது போலும். நோட்டமிட வந்த மீடியாக்காரர்களின் கண்ணில் பட்டுவிட்டாள் வேதா. தலையில் அடிபட்டதும் பழசை மறந்து விட்டாள். மீண்டும் கலெக்டராக அவளுக்கு எந்த தகுதியும் இல்லை. அதனால் அவளுக்கு வேலை கொடுக்க கூடாது என்று ஒரு காலத்தில் அவளுக்கு எதிராக போராட்டம் செய்த நபர்கள் கூட வந்திருந்தார்கள். இப்போது அவளால் அவள் கைவண்ணத்தில் ஒரு ஊரே செழித்து வளர்கிறது. அவள் வேதா என்று சொன்னால் கூட மற்றவர்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கவே சில கணம் பிடித்தது. மென்மையான பெண். அவளின் கை கால்கள் காப்பு காய்த்து போயிருந்தது. அவளின் தங்க நிறம் கொஞ்சம் டல் அடித்தது. உடல் மெலிந்து வறுமையில் வாடுபவள் போல காணப்பட்டாள். அவளின் அப்பா, கணவன், மாமனார், மாமியார் எல்லாம் கூகுளில் சர்ச் செய்தால் கூட முன்னிலையில் வரும் மக்கள் அனைவருக்கும் தெரிந்த பிரபலமான தொழிலதிபர்கள். அவள் எதற்கு இப்படி ஒரு இடத்திற்கு வந்து சேவை செய்ய வேண்டும்? பழசை மறந்து விட்டாள் என்று மீண்டும் அவளின் வேலையை கொடுக்க தயங்கிய கவர்மெண்ட் அவளை பார்க்க கால் கடுக்க நின்றிருந்தது. மீடியாக்காரர்கள் அவளை பார்த்து என்ன கேட்பது என்று கேள்வியை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். பஞ்சம் போய்விட்டது. சுனாமியின் தாக்கம் போய்விட்டது. இறந்தவர்களை மட்டும்தான் அவளால் மீட்டு கொண்டு வர முடியவில்லை. மற்றபடி அனைத்தையும் சீரமைத்திருந்தாள் வேதா. மிகவும் பிரபலமான பேரிடர் மீட்பாளராக அனைவரின் மனதிலும் பதிந்து விட்டாள். பல நாள் கண் முழித்ததின் பலனாக கண்களை சுற்றி கருவளையம் வந்திருந்தது. உடல் மெலிந்து காணப்பட்டாள். ஆனால் அவளின் கண்களில் இருக்கும் தீட்சண்யமும் கர்வ புன்னகையும் இப்போது அதிகமாக மிளர்ந்தது. மீடியாக்காரர்களை அவள் சந்திக்க ஒத்துக்கொள்ளவில்லை. எந்த அரசியல் பெரும்புள்ளிகள் வந்தாலும் அவள் திரும்பி கூட பார்த்து பேச மாட்டாள். அதுவே அவளை மிகவும் பிரபலமாக்கியது. அவளின் கலெக்டர் வேலை அவளை தேடி வந்தது. 8 மாதம் வனவாசம் சென்றவள் போல பல கஷ்டங்களையும் இறக்கும் தருவாயில் கூட தன்னையும் காத்து மற்றவர்களையும் போராடி பாதுகாத்து பல பேரின் நன்மதிப்பையும் வாழ்த்தையும் பெற்றுவிட்டு அவள் மீண்டும் வர நினைக்கவில்லை. ஆனால் அவளுக்கு நேஷனல் அவார்டு அலாட் ஆகி இருந்தது. அந்த கிராமத்தில் இருந்து நீங்கா விடை பெற்று டெல்லிக்கு சென்று குடியரசுத் தலைவர் கையில் அந்த அவார்டை வாங்கிக் கொண்டாள் வேதா. மீண்டும் சென்னை ஏர்போர்ட் வாசலில் கால் மிதித்தாள் வேதா. ஒரு பக்கம் காவல்துறை அதிகாரிகள் படையோடு ஐஜி செல்வகுமாராக அவளின் அப்பா நின்றிருக்க, இன்னொரு பக்கம் அவளை வெல்கம் செய்யவும் போஸ்டிங் லெட்டரை கொடுக்கவும் எம்எல்ஏவும் ஹோம் மினிஸ்டரும் மீடியாக்காரர்கள் என்று அனைவரும் குழுமி இருந்தார்கள். சிறு தலையசைப்போடு அந்த போஸ்டிங் லெட்டரை வாங்கிக் கொண்டாள் வேதா. மீடியாக்காரர்களிடம் பெரிதாக இல்லாமல் ஓரளவு பேசினாள். எங்கோ ஒரு மூலையில் சிறு குரல். அது அவளின் குழந்தையின் குரல். தாயின் பரிதவிப்போடு அவள் அப்படியும் இப்படியும் திரும்பி பார்க்க ஓடி வந்து தன் தாயை கட்டிக்கொண்டான் அதீரன். தீரா என்று அன்போடு அவனை அழைத்து பரிதவிப்போடு தூக்கி கண்களை ஒற்றிக்கொண்டு முகமெங்கும் முத்தமிட்டாள் கண்ணீரோடு. அவள் கண்ணீரையும் தவிப்பையும் தகர்ப்பது போல ஒரு குரல். சட்டென்று அவள் புருவம் நெருக்கி குரல் வந்த திசையை பார்த்தாள். ஏர்போர்ட் வாசலிலேயே முட்டி போட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் செய்தான் விக்ரம். ஐ லவ் யூ
என்று அவன் கூறிய வார்த்தை அங்கிருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அலையலையான கேசத்தை கோதியபடி பளிச்சென்று சிரித்துக் கொண்டு வெள்ளை நிற சட்டையில் ஆண்மையின் இலக்கணமாக வந்து அவன் கூறிய அந்த 3 வார்த்தை பல பேரை ஆச்சரியமடைய வைத்தது. சில பேர் பொறாமையாக அவளை பார்த்தார்கள். அவள் இப்போது எந்த ஒப்பனையும் இல்லாமல் சாதாரணம் என்பதை விட மிக சாதாரணமாக வந்திருந்தாள். அவள் உலக அதிசயத்தையே நிகழ்த்திவிட்டு வந்திருந்தாலும் கூட புறத்தோற்றம் தானே இந்த உலகில் பல பேரின் குறிக்கோளாக இருக்கிறது. இப்படி ஹீரோ போல வசீகரத்தோடு ஒருவன் வந்து முட்டி போட்டு அவன் மனதை அவள் காலடியில் வைத்தால் யாருக்குத்தான் ஆச்சரியமாக இருக்காது. ஆனால் அவர்கள் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் புறந்தள்ளும் வகையில் வேதா செய்த செயல்தான் அல்டிமேட். அவன் நீட்டிய சிகப்பு ரோஜாவை வாங்கியவள் அடுத்த நிமிடம் அவள் பாதுகாப்புக்கு வைத்திருந்த பிஸ்டலை அவன் இடது பக்க நெஞ்சில் வைத்தாள். சிரித்தபடியே அதை நகர்த்தி நெற்றியில் வைத்த விக்ரம், இந்த இதயத்துல நீ இருக்கடி வேதா, அதனால டோன்ட் கில் மை ஹார்ட், இங்க நெத்தியில சுடு, ஐ வில் டை ஹாப்பிலி என்றான் கிரக்கமாக. ஆசிய நாடுகளின் முன்னிலையில் இருக்கும் 5 தலை சிறந்த தொழிலதிபர்களில் விக்ரமும் ஒருவன். பெரிதாக அவனது ஆதிக்கத்தை வீட்டில் காட்டவில்லை என்றாலும் கூட அவன் கூடவே இருக்கும் வருணுக்கு நன்றாகவே தெரியும் அவன் பலம் என்னவென்று. இப்படி பல பேர் மத்தியில் முட்டி போட்டு ப்ரப்போஸ் செய்வான் என்று அவன் துளியும் நினைக்கவில்லை. அந்த அளவு அவன் காதல் ஆழத்தை பார்த்து பிளந்த வாயை மூடவும் இல்லை. செல்வாவை சற்று ஆயாசமாகத்தான் பார்த்தான் தன்னுடைய மருமகனை. வேதா படித்துவிட்டு நல்ல வேலைக்கு சென்று வந்தவள் இப்போது வீட்டில் இருப்பது அவனுக்கும் துளியும் பிடிக்கவில்லை. இதை அவனே கூறி திருத்தலாம் என்று இருந்தான். ஆனால் விக்ரம் இப்படி செய்து தன்னுடைய மகளை முன்பு போல தைரியமானவளாக மீட்டெடுப்பான் என்று அவன் நினைக்கவில்லை. பஞ்சத்தில் அடிப்பட்ட கிராமத்திற்கு மகள் சென்றிருக்கிறாளே என்கிற கவலை தந்தையாக அவனுக்கு இருந்தது. ஆனால் விக்ரம் காரணம் இல்லாமல் அனுப்ப மாட்டான், கண்டிப்பாக அவளை பாதுகாப்பான் என்கிற நம்பிக்கையும் இருந்தது. அதனாலேயே எதுவும் பேசாமல் பொறுமை காத்தான். இப்படி இருவரும் அதிகமாக நேசிப்பார்கள் என்று அவன் நினைக்கவில்லை. இருவருக்கும் இடையில் நிற்காமல் தன்னுடைய போலீஸ் படைகளோடு அவன் சென்றுவிட அவன் நெற்றியில் இருந்து துப்பாக்கியை எடுத்த வேதா, ப்ரப்போசல் கேன்சல்டு என்று திமிராக சொல்லிவிட்டு அவனை தாண்டி நடந்தாள். வருணிடம் இருந்து கார்கியை வாங்கி கொண்டு அவளோடு ஓடினான். அப்புறம் எந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணா நீ ரிஜெக்ட் பண்ண மாட்ட? அன்னைக்கு பண்ணனே அந்த மாதிரி பண்ணவா என்று அவள் காதோரம் குனிந்து கண்ணடித்து கேட்க, அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க, நானே செம டென்ஷன்ல இருக்கேன் என்று ஓட்டமும் நடையுமாக ஓடியபடி கத்தினாள் வேதா. ஹே, உரிமையா பேசுடி, குழந்தை எழுந்துற போகுது என்று அவன் ஹஸ்கி வாய்ஸில் பேசியபடி அவளுக்கு காரை திறந்து விட்டான். எங்களுக்கும் கை இருக்கு என்று அவள் முணுமுணுக்க மெலிதாக சிரித்த விக்ரம், அதான் குழந்தைய வச்சிட்டு இருக்கியே என்றவன் அவளை முன்னிருக்கையில் தள்ளி கதபடைத்தான். அப்படியே நைஸா பேசிய என கவுக்க பிளானா என்று எரிந்து விழுந்தாள் வேதா. ஹே வேதா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை யாராவது கவுக்க முடியுமா என்று அவன் மென்மையாக சிரித்தபடி கூற, உங்களை சிரிக்காதீங்கன்னு சொன்ன என்று கோபமாக கூறி அவன் இடுப்பை பிடித்து திருகினாள் வேதா. அவள் இடுப்பை பிடித்ததும் கூச்சத்திலும் வலியிலும் நெளிந்த விக்ரம் சட்டென்று காரை நிறுத்தியவன், நானும் போனா போகட்டும்னு பாக்குறேன், என்னடி ரொம்ப ஓவரா பண்ற என்று கோபமாக கூறி மென்மையாக அவள் இதழை பற்றினான். ஒரே ஒரு நிமிடம் அவனை ஒத்துக்கொண்ட வேதா அவன் எதிர்பார்க்காத நேரம் அவனை தள்ளிவிட்டு முறைத்தாள். ஓடி, நல்ல நேரத்துல மூட் அவுட் பண்ற, இருந்தாலும் செம்ம டேஸ்ட் என்று உதட்டை ஈரப்படுத்திக் கொண்டான். அவளையும் அறியாமல் வேதாவிற்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. பெருவிரலை கிள்ளி தன் முகத்தில் புன்னகையை காட்டாமல் மறைத்தாள். வேதா என்று அவன் ஹஸ்கி டோனில் அழைத்தான். இத்தனை நாள் இந்த மாதிரி குழஞ்சு பேசுற டோன் எங்க போச்சோ தெரியல என்று வாய்விட்டே புலம்பியவள், என்ன என்றாள் கோபமாக. ஐ லவ் யூ டி என்று கூறி உதட்டை கடிக்க மெல்லிய சிறுகீற்று புன்னகை அவள் இதழோரம். சட்டென்று அதை மறைத்தவள், ப்ரப்போசல் கேன்சல் என்றாள். ஏய், என்னடி ஓவரா பண்ற? வீட்டுக்கு போனதும் நீ மறுக்க முடியாத அளவு ப்ரப்போஸ் பண்ற, வா என்று அவன் சபதம் எடுக்க, நான் ஒன்னும் அவ்வளவு வீக் இல்ல என்று முறுக்கி திருப்பினாள் அவள். ஆஹா, ரொம்ப தான் என்று அவள் கன்னத்தை கிள்ளினான். முன்பிருந்த கொழு கொழு கண்ணம் இப்போது இல்லை. அவள் கன்னத்தை தொட்டதும் அவன் முகம் கவலையாக மாறியது. என்ன அழகா இல்லையன் ஃபீலிங்கா என்று அவள் நக்கலாக கேட்க, சி ஓடி பைத்தியம், உன்னை விட இப்பதாண்டி ரொம்ப அழகா இருக்க என்றான் சிரித்தபடி. பொய்தான என்றாள் கிண்டலாக. ஏய் வேதா, உண்மையாவே நீ இப்பதாண்டி ரொம்ப அழகா இருக்க. எத்தனை பேரை சேவ் பண்ணிருக்க, படிக்க வச்சிருக்க, பாதுகாப்பு கொடுத்திருக்க, அடுத்தவங்களை திருத்தி வாழ வழி செஞ்சு கொடுத்திருக்க. உனக்கு இருக்கிற வசதிக்கு நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இப்படி போய் கஷ்டப்பட்டிருக்கியே, உலக அழகியை விட நீதாண்டி பேர் அழகு என்றான் காதலாக. நான் ஒண்ணு விரும்பி போகலையே, நீங்க தானே என்ன துரத்தி விட்டீங்க என்றாள் கோபமாக. எங்க
உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, இது உன்னோட ஆசை இல்லைன்னு என்று கேட்டான். வேதாவிடம் பெருத்த அமைதி. இவனுக்கு எப்படி தெரிஞ்சது என்கிற மாபெரும் கேள்வி. எபிசோட் 489. வேதாவிடம் பெருத்த அமைதி. இவனுக்கு எப்படி தெரிந்தது என்கிற மாபெரும் கேள்வி. நியூஸ் பேப்பரில் பார்க்கும் போதே அவளுக்கு அங்கு போக வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. ஆனால் ஏற்கனவே விக்ரம் விலகி இருக்கிறான். அங்கு சென்று தங்கி மக்களுக்கு உதவி செய்தால் இன்னும் அதிகமாக பிரிந்து விடுவானோ என்கிற பயம்தான். அவளது அடையாளம், கனவு, லட்சியம் அனைத்தையும் துறந்து அவனுக்காக, அவன் ஒருவனுக்காக குடும்ப தலைவி பொறுப்பை ஏற்றாள். அவள் அவனுக்காக யோசிக்க, விக்ரம் அவளுக்காக யோசித்தான். மருந்து கசக்கும் என்று ஒதுக்கி வைத்தால் பிணி நீங்காது. அதே போலதான் வேதா ஒதுக்கி வைத்ததை வலுக்கட்டாயமாக கொடுத்தான் விக்ரம். அதுதான் இந்த கேம்ப் பயணம். அவளையே அவளுக்கு அது திருப்பி கொடுத்தது. அவளை அவளே கண்டறிய ஒரு கண்ணாடியை போல உறுதுணையாக இருந்தது. உறுதியாக, திடமாக, பாரதி கண்ட புதுமை பெண்ணை போல தைரியமான வேதா அவள்தான். பாம்பு கடித்து குழந்தை இறந்ததும் காளி அவதாரம் எடுத்து அனைவரையும் துவம்சம் செய்தாளே, அவளை உண்மையான விக்ரமுடைய வேதா. விக்ரம் அந்த தைரியமான, துணிச்சல் மிகுந்த வேதாவைத்தான் காதலித்தான். திருமணம் ஆனதிலிருந்து மாமனை மடக்க வேண்டும், பண்புள்ள பெண்ணாக தன்னை காட்டி காதலை பெற வேண்டும் என்று நினைத்தாளே தவிர, அவள் அவளாக இல்லாமல் போனதுதான் அவன் காதலை முழுமையாக பெற தடையாக இருந்தது. இந்த அஸ்வின் விஷயத்தில் அவள் மனதில் இருந்ததை அறிந்து அவளுக்காகவே அவளை உணர்த்தவே இங்கு அனுப்பினான் விக்ரம். அவளை அங்கு அனுப்பிவிட்டு அவன் பட்ட துன்பம் சொல்லில் முடியாதது, அத்தனை வேதனை மனதில். ஆனால் அது வேதாவிற்கு தெரியாதல்லவா? நான் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா என்று தலை சரித்து குழந்தை போல அவள் கேட்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என்றான் இயலாமையோடு. அவன் வலியை காதலித்த அவளால் நிச்சயமாக உணர முடிந்தது. அதற்காக உடனே சரண்டராக அவள் விரும்பவில்லை. வீடு வரும் வரை முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு வந்தாள். முதலில் காரில் இருந்து இறங்கி அவள் பக்கம் வந்து குழந்தையை வாங்கி கொண்ட விக்ரம், ஏய் வேதா, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வாடி, உள்ள போய் சமாதானப்படுத்துற என்று அவன் ஹஸ்கி வாய்ஸில் கூறிவிட்டு நடக்க, ரொம்பதான் ஓவரா போறான் என்று புலம்பியபடி அவனோடு நடந்தாள் வேதா. வீட்டு வாசலிலேயே அனைவரும் இவர்களை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். செல்வா முதலில் அஞ்சலியை அழைத்து வந்து அங்கு சேர்த்து கொண்டான். நிஷா கையில் ஆரத்தி தட்டோடு மருமகளை வரவேற்றாள். ஆதி, ரிஷி, யமுனா, சுகுமார், பிரியா, சர்வேஷ், ஷாலினி, சூர்யா, இனியா, கதிர்வேல், வந்தனா, ஆர்த்தி, வேலு, சஞ்சனாவும் தர்ஷனும் கண்களாலேயே காதல் பேசியபடி எதிரெதிரே நின்றிருக்க அந்த இடமே மகிழ்ச்சியால் சூழ்ந்திருந்தது. வாமா வேதா, எப்படி இருக்க என்று கேட்டாள் நிஷா. உங்க பையன் புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கேன் என்றாள் சிரித்தபடி. சூர்யாவிற்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று வாய் பரபரத்தது. ஆனால் ஆரத்தி எடுத்து முடிக்கட்டும் என்று அமைதியாக இருந்தான். இனியா 7 மாத குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டு தாய்மையின் பூரிப்போடு அழகாக இருந்தாள். வேலுவிற்கும் ஆர்த்திக்கும் அழகான ஆண் குழந்தை அவனைப் போலவே திராவிட நிறத்தில் பிறந்திருந்தது. கதிருக்கும் வந்தனாவிற்கும் தேவதை போல ஒரு பெண் குழந்தையை கையில் வைத்திருந்தார்கள். தர்ஷனும் சஞ்சனாவும் எப்போது பெரியவர்கள் தங்களது பேச்சை எடுப்பார்கள் என்று காத்து கொண்டிருந்தார்கள். சர்வேஷை நிற்க கூட விடாமல் அவனின் 2 மகள்களும் அவனை உயிர எடுத்துக்கொண்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவன் தோளில் தொற்றிக் கொண்டிருந்தது. இது போதாதது என்று ஷாலினி 2 மாதம் கருவுற்றிருந்தாள். அதனால் குழந்தைகளின் முழு கார்டியன் சர்வேஸ்வரன் தான். வேதாவிற்கு ஆரத்தி சுற்றி உள்ளே அனுப்பினாள் நிஷா. அப்புறம் வேதா, நீங்க இருக்கிறது சரியில்லை. உன் விருப்பம் இல்லாமலேயே உன்னை துரத்தி விட்டவன் வீட்டுல நீ இருக்கிறது உன் பேருக்கும் பதவிக்கும் இழுக்கு. இந்த அண்ணன் சொல்ற, என் கூட வந்துரு என்று கூறியது வேறு யாரும் இல்லை, நம்ம சூர்யா தான். என்னடா இந்த பீஸ் இன்னும் வாய திறக்கலையேன்னு நினைச்சேன், திறந்துருச்சுல்ல என்று விக்ரம் நினைக்க, இவனுக்கு மட்டும் வாய் வலிக்கவே வலிக்காது போலையே என்று சர்வேஷ் சத்தமாக புலம்ப, சாப்பிட்ட சோறு செரிக்கல, அதான் இப்படி எடக்கு மடக்கா பேச தோணுது. யாரும் இல்லாத ரூம்க்கு அழைச்சிட்டு போய் 2 காட்டு காட்டுனா சரியா போயிடும் என்று வேலு சொல்ல, டேய் நீ என்னடா அவங்க பக்கமா சாயிர, நீ என்னோட ஃப்ரெண்டு, இங்கிட்டு வா என்று வேலுவை இழுத்து கொண்டான் சூர்யா. நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம்தான் நான் இருப்பேன் என்று வேலு உறுதியாக சொல்ல, ஏய் வஜ்ரம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப இப்படி நடு கடல்ல கவுத்திட்டியடா என்று சூர்யா புலம்ப, இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? என் பொண்டாட்டிக்கு எனக்கும் 1000 இருக்கும், நீ வாய மூடு
என்றான் விக்ரம். ஆமா, எங்க அண்ணன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, அதனால நான் இங்க வாழ்றத பத்தி யோசிக்கணும் என்று வேதா உறுதியாக சொல்ல, கரெக்ட், அப்படி சொல்லுமா என் தங்கச்சி என்று சூர்யா ஒரே தாவாக வேதாவிடம் செல்ல, வேதா வாயை பொத்திக் கொண்டு வாஷ் பேசின் பக்கம் சென்று வாமிட் செய்தாள். என்னடா நடக்குதுங்க என்று சூர்யா முழிக்க மீசையை முறுக்கிவிட்ட விக்ரம், உன்னால முடிஞ்சா இப்போ பிரிடா பாப்போம் என்றான் சூர்யாவிடம் நக்கலாக. இங்க என்ன நடக்குது சீனியர் என்று கதிர் மெதுவாக சூர்யாவிடம் கேட்க, ஐயோ நடுவுல இவன் ஏதோ வேலைய காட்டிட்டான் போல என்று முணுமுணுத்த சூர்யா அவனை சந்தேகமாக பார்த்துவிட்டு வேதாவை பார்த்தான். ஐயோ வேதா செல்லம், என்னடி ஆச்சு உனக்கு என்று அவள் கையை பிடித்து சற்று நெருக்கமாக நின்றான் விக்ரம். அவன் கையை தட்டிவிட்டு இடையே, சீ போங்க மாமா என்று சற்று வெட்கத்தோடு கூறினாள் வேதா. ஏய் என்னடி வெக்கமெல்லாம் படுற, அப்போ கன்ஃபார்மா என்று விக்ரம் சந்தோஷமாக கேட்க, என்னது கன்ஃபார்மா என்று வடிவேலுவை போல அவர்களை சுற்றி சுற்றி வந்து சற்று பீதியோடு கேட்டான் சூர்யா. அவன் கத்திய கத்தலில் மயங்கி விக்ரம் மீது சாய்ந்தாள் வேதா. இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, எதுக்கடா இப்படி கத்துற என்று எரிந்து விழுந்த விக்ரம் வேதாவை தாங்கி பிடித்தான். ரிஷி அவளுக்கு என்னாச்சுன்னு பாரு என்று குடும்பமே அவளை பார்த்து பதற்றம் அடைந்தார்கள். ரிஷி அவள் நாடியை பிடித்து பார்த்துவிட்டு திரு திருவென முழித்தான். எனக்கு அப்பவே டவுட், சஞ்சதா விஷயத்திலேயே இவர் குழப்பிட்டாரு. நம்ம கதிருக்கு ஆபரேஷன் பண்ணி அவன் உயிரோட இருக்கிறதுனால நான் இவரை டாக்டரா கன்சிடர் பண்றேன். ஆனா இப்ப மட்டும் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு, கண்டிப்பா நான் கேஸ் கொடுத்துருவேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் சீல் வைக்கப்படும், ரிஷி மாமாவும் கம்பி என்ன போகணும் என்று சூர்யா நீளமாக பேச, முதல்ல உன் வாய கழுவுடா லூசு என்று முறைத்தான் ரிஷி. என்னையா மரியாதை ரொம்ப தேயுது என்று சூர்யா வாயை பிளக்க, அடுத்து ரிஷி கூறிய பதிலில் மயங்கியே விழுந்து விட்டான் சூர்யா. வேதா பிரெக்னண்டா இருக்கா என்று அவன் சிரித்தபடி கூற, அனைவருக்கும் ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்தில் மயங்கி விழுந்த சூர்யாவை ஒருத்தர் கூட கண்டுகொள்ளவில்லை. எப்படிடா விக்ரம் என்று ரிஷி ஆரம்பிக்க, ஷீ போங்க சித்தப்பா என்று சிறிது புன்னகையோடு மேலே ஓடிவிட்டான் விக்ரம். சிறிது தூரம் சென்றவன் மீண்டும் வந்து வேதாவை தூக்கி கொண்டு சென்றான். அனைவரும் திருப்தியாக அவர்களை பார்த்தார்கள். ஐயோ என்னங்க என்று அப்போதுதான் சூர்யாவை பார்த்து கத்தினாள் இனியா. இவன் வேற எந்த நேரமும் நடிச்சுக்கிட்டு என்று பிரகாஷ் சலிப்பாக கூற, நிஷா தெளிக்க வைத்திருந்த நீரை ஓரம் நகர்த்திய சூர்யா, என்னது நடிப்பா என்று அதிர்ச்சி மாறாத குரலில், நான் சொல்லல இவன் ஒரு டுபாக்கூரு என்றான் பிரகாஷ். அட அதை விடுப்பா, நீ இந்த விக்ரம் எப்படி 2வது முறை அப்பா ஆனா என்றான் குழப்பமாக. டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா என்று சர்வா அவனை அடக்கினான். என்ன ஏண்டா வாய மூட சொல்றீங்க, அவன் இந்த 8 மாச கேப்ல என்னைக்கோ போய் கபடி ஆடிட்டு வந்திருக்கான் என்று சூர்யா சந்தேகமாக சொல்ல, சட்டென்று அவன் வாயை பொத்தினான் சர்வேஷ். அவன் காலை வேலுவும் அவன் இரு கையை கதிரும் பிடித்து கொண்டு தூக்கி கொண்டு தோட்டத்து பக்கம் சென்றார்கள். என விடுங்கடா, விட்டுங்கடா என்று அவன் காலை கையை உதறி தள்ளினான் சூர்யா. பொறுமையாக அவனை தூக்கி சென்று தோட்டத்து ஸ்டோன் பெஞ்சில் அமர வைத்தார்கள். முகத்தை மூடிக்கொண்டு கண்ணீர் வடித்தான் சூர்யா. 3 ஆடவர்களுக்கும் ஒன்றுமே புரியவில்லை. ஏ சூர்யா, இப்ப எதுக்கடா அழுற என்று சர்வா அவன் தோளை தொட, உங்களுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு தானடா மேரேஜ் ஆச்சு என்று அவன் அண்ணியன் போல கேட்க, கல்யாணம் மட்டும்தான் ஆச்சு, அதுக்கு என்னடா இப்போ என்று சிரிப்பை அடக்கியபடி பதில் கூறினான் சர்வா. நக்கலு இருக்கும் இருக்கும், நீயும் இப்போ ஒன்னு ரிலீஸ் பண்ண போறல, அதான் என்னோட ஆதங்கம் உனக்கு புரியல. எனக்கு வந்த மாதிரி உண்மையான ரத்தம் உனக்கு வந்தாதான் என்னோட ஃபீலிங் எல்லாம் உனக்கு புரியும் என்று சூர்யா தீவிரமாக சொல்ல, எனக்கு என்னவோ இவனுக்கு முத்திருச்சுன்னு நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலாமா என்று கேட்டான் வேலு. டே வேலு, நீ ரொம்ப போயிட்டு இருக்கடா, ரொம்ப ரொம்ப ஓவரா போற, கொஞ்சம் வாய மூடு என்று அவனை கோபமாக அடக்கிய சூர்யா, அது எப்படிடா அவன் எப்படிடா வேதா இருக்கிற இடத்துக்கு போனா, எப்படியும் அவங்கள பிரிச்சு விட்டுறலாம்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். நான் 2 வருஷம் என் இனி இல்லாம தவிச்சேன், அப்ப கூட
நான் அவளை நெருங்கவே இல்ல. ஆனா இந்த விக்ரம் இந்த 8 மாசம் தாக்கு பிடிக்க முடியாம வேதாவை தேடி ஓடி இருக்கான்னா, அப்போ எது உண்மையான காதல் சொல்லுங்கடா, ஏதாவது சொல்லி தொலைங்களேண்டா என்று சூர்யா கத்த, டேய் ரெண்டும் உண்மையான காதல் தான் என்று கூறியபடி அங்கு வந்தான் பிரகாஷ். ஆமா, இவர் பெரிய அப்பாட்டக்கரு, இவர் சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமாக்கும் என்று சூர்யா நக்கலாக கூற, டேய் நீதானே இவ்வளவு நேரம் பேய் மாதிரி கத்திட்டு இருந்த, இப்ப அப்பாவே சொல்றாரு கேளண்டா என்று சர்வேஷ் கூற, சூர்யா அமைதியாக அதே சமயம் கோபமாக நின்றிருந்தான். நான் சொல்றத முதல்ல காதுல வாங்கிக்கோ சூர்யா, நான் அந்த ஆதி இடியட் மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா அது எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. பட் உன்னோட டவுட்ட நான் கிளியர் பண்றேன் என்று பிரகாஷ் பொறுமையாக கூற, நிதானமாக தன் தந்தையை நிமிர்ந்து பார்த்தான் சூர்யா. உன்னோட காதல் உண்மையானது, மென்மையானது. இனி அவ நீ குழந்தை மாதிரி பாத்துக்கிட்ட. எந்த வகையிலயும் நீ அவளை கஷ்டப்படுத்தவோ சங்கடப்படுத்தவோ விரும்பல. அதனால அவளை விட்டு ஒதுங்கி இருந்த. ஆனா விக்ரம் லவ் அப்படியே என்ன மாதிரி அடாவடியான முரட்டுத்தனமான காதல் அவனோடது. உண்மையானதுதான். அதே சமயம் அவன் காதல் வன்மையானது. அதை தாக்கு பிடிக்க வேதாவுக்கே தனி பக்குவம் வேணும். இன்னைக்கு பேச தெரியாது. அப்படியே பேசினாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. மென்மையா பேசி ட்ரை பண்ணி பார்த்து சோர்ந்து போய் வன்மையா காட்டுறதுதான் அவனோட லவ். பிரிஞ்சிருந்து அழகு பாக்குறது உன்னோட லவ்னா, ஒரு நிமிஷம் கூட பிரிய முடியாம அவளை தேடி ஓடுறது அவனோட லவ் என்றான் பிரகாஷ். அப்படியாப்பா சொல்ற? சரி போதும் நிறுத்துப்பா, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்னோட காதல் ஃப்ரிட்ஜ்ல வச்ச பால் மாதிரி, எப்ப வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அவனோட காதல் அடுப்புல வச்ச பால் மாதிரி, எப்ப பொங்கி ஊத்துன்னே தெரியாது. அப்படிதானே என்று சூர்யா சிரித்தபடி கேட்க, பரவாயில்லையே சூர்யா, கப்புன்னு பிடிச்சுக்கிட்ட என்று சர்வா நக்கலாக கேட்க, நல்லா அப்படித்தான், நான் ரொம்ப ஷார்ப்பு என்று கூறி அசடு வழிய புன்னகைத்தான் சூர்யா. பிரகாஷ் மகனை பார்த்து மனதிலேயே மகிழ்ந்து கொண்டான். இங்கு மாமா விடுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் என்று அறையே அதிரும்படி கத்தி பட்டென்று கதவை சாத்திவிட்டு அறையினுள் சென்றாள் வேதா. ஏ வேதா, பொறுமையா போடி என்றான் அதட்டலாக. பாத்தீங்களா மாமா, இப்பவும் உங்க அதிகாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க என்று அவள் கோபமாக கேட்க, அவளை தூக்கி தன் மடியில் அமர்த்தி பின்னங்கழுத்தில் முகம் புதைத்த விக்ரம், அதிகாரமா எதுக்குடி நினைக்கிற? உன் மேல இருக்கிற அக்கறைன்னு நினைச்சுக்க, அதீத காதலோட வெளிப்பாடுன்னு நினைச்சுக்க. அதோடு சேர்த்து என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க. ஆரம்பத்துல நீ யோசிக்காம பேசிட்ட, நானும் புரிஞ்சுக்காம நடந்துகிட்டேன். இத்தனை நாட்கள் வேகமா ஓடி போச்சு. எதையுமே நம்மளால மாத்த முடியாது. ஆனா இனிமே நம்ம மாறிக்கலாம், என்ன சொல்ற என்று அவள் கன்னத்தில் தன் முகத்தை வைத்து லேசாக உரசியபடி கேட்க, வேதா அவன் கூறியதை கேட்டு சிறிது நேரம் யோசித்தவள், அதெல்லாம் முடியாது, முடியாது என்று சட்டென்று எழப்போக மீண்டும் அவளை பிடித்து படுக்கையில் அழுத்திய விக்ரம், ஏய் என்னடி முடியாது? நானும் போனா போகட்டும்னு பாக்குறேன், ரொம்ப ஓவரா போற என்று புயல் வேகத்தில் அவளை அணைத்து இதழை கவ்வினான். நானும் உனக்கு சளைத்தவள் இல்லை என்று வேதாவும் அவனுக்கு ஈடாக நிற்க, அங்கு ஒரு அழகான முத்தம் பிரசவமானது. ஏய் இதே மாதிரி நீ நடந்துகிட்டா அன்னைக்கு மாதிரி ஆயிடும்டி முற்புடிச்சவளே என்று விக்ரம் உணங்க, இனிமே ஆனா என்ன ஆகலனா என்ன, அதான் மறுபடியும் அம்மா ஆக்கிட்டீங்களே என்றாள் கோபமாக. அந்த நாள் சிந்தனை விக்ரம் மனதில் வந்து போக, அதே நினைப்போடு கர்வ புன்னகை ஒன்று உதிர்த்தான். உண்மையாகவே இவங்க காதல் கொஞ்சம் கரடு முரடானதுதான். பாலைவனத்தில் கொஞ்சம் தண்ணீர் கிடைச்சாலும் அது அபூர்வம். அது மாதிரி மென்மை என்பது இந்த இருவருக்கும் இருப்பது அதிசயம்தான். ஆனால் அழகான காதல். எபிசோட் 490. வேதாவோடு கெஞ்சி கொஞ்சி சண்டையிட்டு வெற்றிகரமாக அவளை தன் கை அணைப்பில் வைத்துக் கொண்டான் விக்ரம். அவனுடைய சிந்தனை 2 மாதத்திற்கு முன்பு சென்றது. வேதா கேம்பிற்கு சென்று அப்போது 6 மாதம் முடிந்திருந்தது. வீட்டை சுற்றி தேங்கி நின்ற நீரை ஆற்றுக்கு போகும்படி ஊர் மக்கள் துணையோடு வழி செய்தவள். சுனாமி தாக்கத்தில் இருந்த அந்த ஊர் ஓரளவு மீண்டிருந்தது. அந்த ஊருக்கு வரவேண்டிய நிவாரண பொருட்களை பறித்து வைத்திருக்கும் எம்எல்ஏவை எப்படி சந்திப்பது, அவனிடம் என்ன பேசி இந்த ஊரை மீட்டெடுப்பது என்று பல கேள்விகள் அவளை சூழ்ந்து தூங்க விடாமல் செய்தது. அந்த குடிசை வீட்டில் ஊசியாக குத்திய குளிருக்கு இதமாக தன்னுடைய புடவையை உடல் முழுக்க சுத்திக் கொண்டு புரண்டு கொண்டிருந்தாள் வேதா.
சிறிது சிறிதாக தூக்கம் அவளை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. இதுவரை பெரிதாக பரிச்சயம் இல்லாத அந்த ஊரில் அவள் ஒரு குடிசையில் தங்கி இருக்கிறாள். எச்சரிக்கை உணர்வையும் தாண்டி சாதாரணமாக பெண்ணிற்கு சிறிய பய உணர்வு எப்போதும் இருப்பது உண்மைதான். அவளுக்கு கண்கள் சொக்கி தூக்கம் தழுவும் நேரத்தில் அவளுக்கு மிக அருகில் யாரோ சாஷ்டாங்கமாக படுத்தார்கள். கருவிழிகள் மூடிய விழிகளுக்குள் உருள ஆரம்பிக்க சட்டென்று எழுந்து நின்றாள் வேதா. 2 கையையும் தலைக்கு கொடுத்து அவளை வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் விக்ரம். அவனை திடீரென்று பார்த்ததும் ஆழ்ந்த மூச்செடுத்த வேதா சிறிது கூட அதிர்ச்சியாகவில்லை. ஏனென்றால் இது தன்னுடைய பிரம்மை என்று நினைத்துக் கொண்டவள், ஓ மாமா, நீ வேற கடுப்பை கிளப்பிக்கிட்டு தினமும் வந்து டார்ச்சர் பண்ற. ஆனா என் டார்ச்சர் வேண்டான்னு தானே துரத்தி விட்ட என்று புலம்பியபடி படுக்கையில் சரிந்தாள் வேதா. நானா உன்னை அனுப்புன என்று அவன் புருவம் சுருக்கி கேட்க அவன் உதடு உண்மையாகவே அசைவதை உணர்ந்த வேதா, மாமா என்று அதிர்ச்சியாக அவன் கன்னம் தொட அவன் தாடியின் குறுகுறுப்பில் உடல் சிலிர்த்தவள், போ மாமா, நான் உன்கிட்ட பேச மாட்டேன் என்று திரும்பி படுத்துக் கொண்டாள். மெதுவாக நகர்ந்து அவள் அருகே ஒட்டி படுத்தவன், நானும் உன்கிட்ட பேச வரல, நான் வந்த விஷயமே வேற என்று அவள் தளிரிடையில் கையை படர விட்டான். வெகு நாள் கழித்து அவனது ஸ்பரிசம் பூச்சாரலை தோற்றுவித்தாலும் உதட்டை கடித்து கோபத்தை வரவழைத்தாள். எதுக்கு இப்ப வந்தீங்க என்று கோபமாக கேட்டு சட்டென்று அவன் புறம் திரும்பினாள். அவள் திரும்பிய வேகத்தில் இருவரின் உதடும் உரசிக்கொண்டு அப்படியே நின்றது. இருவரின் பார்வையும் ஒரே நேர்கோட்டில் இருந்தது. அவன் வாடிய முகமும் சிவந்த விழிகளும் பல நாள் அவன் தூங்கவில்லை என்று வேதாவிற்கு எடுத்துரைத்தது. எதுவும் அவளால் திட்டி விக்ரமை காயப்படுத்தி அனுப்ப முடியவில்லை. பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அவனின் நிலைமை அதைவிட மோசம். வேதா பாதிக்கு பாதி எடை குறைந்திருந்தாள். நிறம் மங்கி கருவளையும் வந்து உடல் இழைத்து என்று அவளை அதற்கு மேல் பார்க்க முடியாமல் அவனது மனம் வலித்தது. சட்டென்று எழுந்து நின்று விட்டான். அந்த சத்தத்தில் வேதாவும் வேகமாக எழுந்தவள், என்னமாமா என்றாள் பதற்றமாக. அவன் தோளில் கன்னத்தை துடைத்துக் கொண்டான். அவனுடைய பக்கவாட்டில் நின்ற வேதாவினால் அவன் அழுகிறான் என்று கண்டுபிடிப்பது அவ்வளவு கடினமாக இல்லை. அதனால் விரைவாக கண்டுபிடித்து விட்டாள். ஆமா, என்ன பண்ற நீ என்று அவன் தோளை தொட்டு தன்புறம் திருப்பினாள். சட்டென்று அவளை அணைத்துக் கொண்டான் விக்ரம். இறுக்கமாக அவள் எலும்புகளை உடைத்து விடும் அளவு ஆக்ரோஷமான அணைப்பு அது. வேதாவிற்கு பயங்கரமாக வலித்தது. ஆனால் அவன் வருத்தப்படுகிறான், அதுவும் தனக்காக என்று நினைக்கும் போது காயம்பட்ட மனதிற்கு இதமாக இருந்தது. ஆழ்ந்த மூச்செடுத்து அவன் ஸ்பரிசத்தை ஆழ்ந்து அனுபவித்தாள் வேதா. நான் தப்பு பண்ணிட்ட வேதா, உன்னை இங்க அனுப்பி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ எவ்வளவு இழைச்சு போயிட்ட. என்னால நான் சொன்னதுக்காக இங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற. என் வேதாவை மீட்டு எடுக்கிறேன்னு நான் நினைச்சதெல்லாம் வீணா போயிடும் போல. நான் இங்க வந்திருக்க கூடாதுடி. என்னால அவனை இப்படி பார்க்க முடியல வேதா. வேதா, என் கூடவே வந்துருடி என்றான் அவள் கழுத்தில் முகம் புதைத்துக் கொண்டு. அவன் கண்ணீரிலும் காதலிலும் நனைந்த அவளின் காதல் மனம் இப்போது விழித்துக் கொண்டது. அவனை விலக்கி நிறுத்திய வேதா, முடியாது மாமா, இந்த ஊருக்கு ஒரு வழி பண்ணாம நான் உங்க கூட வரமாட்டேன் என்றாள். வேதா, நீ கொஞ்சம் என் நிலைமைய புரிஞ்சுக்க வேதா. என் பொண்டாட்டியை இப்படி விட்டுட்டு போக என்னால முடியாதுடி என்றான் கண்களில் காதலை தேக்கி. எவ்வளவு காதல் வைத்துக் கொண்டு என்னிடம் இத்தனை நாட்கள் நடித்துக் கொண்டிருந்தான் என்று உணர்ந்து கோபமடைந்த வேதா, மாமா, நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன? என்னதான் உங்களுக்கு பிடிக்காதே என்றாள் கோபமாக. பளார் என்று அவளை அறைந்தான் விக்ரம். அட பாவி என்று மனதில் நினைத்த வேதா வலியில் தகித்துக் கொண்டிருந்த கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டாள். அவளையும் அறியாமல் கண்களில் நீர் கசிந்தது. அவள் அழுவதை தாங்க முடியாமல் சட்டென்று அவளை இழுத்து தன் கை அணைப்பில் வைத்த விக்ரம், ஏய், இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? ஆமா, என் மனசு முழுக்க நீதான் இருக்க. ஐ லவ் யூ வேதா என்று அவளை நெஞ்சோடு இறுக்கிக் கொண்டான். என் சுவாசமே நீதாண்டி. நீயா இருக்கணும், தைரியமா இருக்கணும். என்னோட பழைய வேதாவா இருந்து நீ எல்லா சூழ்நிலையையும் பேஸ் பண்ணணும். அந்த அஸ்வினா ஒரு அடி அடிச்சா செத்துருவான். அந்த அளவு என் பொண்டாட்டி பலம் வாய்ந்தவ. ஆனா அந்த பலம் என்னால போயிடுச்சுன்னு நினைக்கும் போது நான் அப்பவே செத்துட்டேன்டி. நான் திருப்பி நிம்மதியா இருக்க உன்னை பழையபடி மாத்தணும்னு நினைச்சேன். உன்னோட ஒர்க்கு, பேஷன், மதிப்பு, மரியாதை, தைரியம் எல்லாமே உனக்கு வேணும்டி. அதோட இந்த கண்ணு என் உயிருக்குள்ள இருக்குடி, அதுல கொஞ்சம் திமிர் வேணும். அப்புறம் இந்த உதடு, அதுல கொஞ்சம் கர்வ புன்னகை வேணும். அவ்வளவுதான், என் காதல் ஃபுல்ஃபில் ஆயிடும். என்னோட புரிதலும் சக்சஸ் ஆயிடும் என்றான் உணர்ச்சி குவியலாக. கண்டிப்பா இது கனவா இருக்க கூடாது கடவுளே என்று வேதா வேண்டிக் கொண்டிருந்தாள். ஏ வேதா, என்னடி முழிச்சிட்டு நிக்கிற?
நான் உனக்கு லவ் யூன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்கான கிஃப்டும் இருக்கு, வா என்று அவள் தோளில் கையை போட்டு அழைத்தான். ஆ, நான் எங்க வரணும்? உங்க வாயிலிருந்து கிஃப்ட்னு வந்தாலே எனக்கு பயமா இருக்கு என்று அவள் தயங்கியபடி சொல்ல மெலிதாக சிரித்துக் கொண்டான் விக்ரம். கண்டிப்பா இது உனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும், வா என்று அவள் கைப்பிடித்து இழுத்து கொண்டு வெளியே வந்தான். ரத்த கிளறியாக வெளியே நின்று கொண்டிருந்தான் எம்எல்ஏ. அவனை பார்த்ததும் அதிர்ந்த வேதா, எங்க இவருக்கு என்னங்காச்சு? இவர் இந்த ஊர் எம்எல்ஏ, ஆனா ஒரு நல்லதும் இந்த ஊருக்கு அவர் செஞ்சதே இல்ல என்று வேதா கோபமாக சொன்னாலும் பரிதாபப்பட்டு அந்த எம்எல்ஏவிற்கு என்ன ஆயிற்று என்று கேட்க சென்றாள். ஏ வேதா, அவன்கிட்ட நீ போகாத, கொரோனாவை விட ரொம்ப கொடிய வைரஸ் அவன் என்று எச்சரித்தான் விக்ரம். வேதா அவனை புரியாமல் பார்த்தவள், ஆமா உங்களுக்கு எப்படி அவரை பத்தி தெரியும் என்று கேட்டாள் குழப்பமாக. எப்படி தெரியாம இருக்கும்? இவன் வேலையை அவன் ஒழுங்கா செஞ்சிருந்தா நீ இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. மக்கள் மேல கொஞ்சம் கூட கருணையே இல்லாம சுனாமிலையும் வெள்ளத்திலையும் தவிக்க விட்டுட்டு அவன் மட்டும் சொகுசா நிம்மதியா இருக்கான். எனக்கு தெரியும் இப்போ உன்னோட நோக்கம் இவனை போய் பார்த்து நியாயம் கேக்குறதுதான். அதான் நானே அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டேன். இனிமே அவன் இந்த ஊருக்கு என்ன செய்யணுமோ அந்த நல்லது எல்லாம் செய்வான். நாளைக்கு காலையில அவனே வந்து ஊர் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்பான். இப்போ உன்னோட நோக்கம் ஓரளவு கிளியர் ஆயிருக்குல்லடி என்று அவன் கண்கள் சுமட்டியபடி கேட்க அவன் வருவதற்கு முன்பு இருந்த கவலை இப்போது முற்றிலுமாக வேதாவை விட்டு போனது. நிச்சயமா மாமா, இனி இந்த ஊருக்கு நல்ல காலம்தான். ஆனா ஒரு 2 வார்த்தை நான் பேசணும் இவன் கிட்ட என்றாள். பேசிக்கோ வேதா, உனக்கு இல்லாத உரிமையா என்று கேட்டு அவன் கண்ணடிக்க அவனிடம் வெட்க புன்னகையை உதிர்த்த வேதா சட்டென்று திரும்பி கோபம் கக்கும் விழிகளோடு அந்த எம்எல்ஏவை பார்த்தாள். நீங்க உண்மையாவே மனுஷ பிறவிதானா? இயற்கை சீற்றம் அது யாராலையும் மாத்த முடியாது. ஆனா அதுல இருந்து மீண்டு வர நீங்க கொஞ்சமாவது இந்த மக்களுக்கு உதவி பண்ணி இருக்கணும். அத கூட செய்யாம அவங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய உதவிய கூட தட்டி பறிச்சிருக்கீங்க. இந்த ஊருக்கு எல்லா உதவியும் செஞ்சிட்டு இருக்கிறதா மேலிடத்துல பொய்யா அறிவிச்சிருக்கீங்க. அதுபடி ஒரு நாளாவது நடந்திருக்கீங்களா? மத்தவங்களை கஷ்டப்படுத்தி அவங்க சொத்து பணத்தை வேணும்னா பறிக்க முடியும். ஆனா நல்ல மதிப்பையோ இல்ல மீண்டும் பதவிய வாங்க முடியுமா? கொஞ்சமாவது அவங்களோட நம்பிக்கைக்கு உண்மையா இருங்க. உங்க வேலையை இனி நீங்க சரியா செய்வீங்கன்னு நான் நம்புறேன் என்று வேதா கோபமாக சொல்ல, ஆமாமா நான் சரியா செஞ்சிருவேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா என்று மட்டும் கூறியவன் வேறு எதுவும் பேசாமல் ஓடிவிட்டான். இந்த மாதிரி ஆட்கள் பொறுப்பு இல்லாம இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் இறந்துட்டாங்க மாமா. பதவி இருந்தா மட்டும் போதாது, அந்த பதவியை வச்சு 4 பேருக்கு நல்லது செய்யணும் என்று வேதா ஆக்ரோஷமாக பேச அவள் கண்களையும் அவள் உதடுகளையுமே ரசித்திருந்த விக்ரமின் விழிகள், அப்புறம் இந்த பதவியும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், மாமனுக்காக மட்டுமே உயிர் வாழ போறேன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய்யா என்று விக்ரம் ஏக்கரமாக கேட்க திருவென்று முழித்த வேதா, நானும் அப்படித்தான் மாமா நினைச்சிட்டு இருந்தேன், பட் எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும் என்று அவள் உள்ளிழுத்த குரலில் தலை குனிந்தபடி சொல்ல அவள் தாடையை பிடித்து நிமிர்த்திய விக்ரம் அவள் பிறை நெற்றியில் முத்தமிட்டு, கண்டிப்பா உனக்கு ஒரு அடையாளம் வேணும், நான் உனக்கு துணையா இருப்பேன், நீ ஆசைப்படுறத அச்சீவ் பண்ணலாம் என்றான். தேங்க்ஸ் மாமா என்று கூறியவளை அணைத்துக் கொண்டான் விக்ரம். நள்ளிரவை தாண்டிய மார்கழி மாத குளிரில் இருவரின் அணைப்பும் இருவருக்கும் இதமாக இருக்க அங்கு பிரிவதற்கு மனமே இல்லை. ஒருவாறு தன்னை தேற்றிக்கொண்ட விக்ரம், சரி வேதா, நீ உள்ள போய் படுத்து தூங்கு, காலையில வந்து அந்த எம்எல்ஏ மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனோட வேலையை ஒழுங்கா செய்வான், சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும், நான் உன்னை அழைச்சிட்டு போயிடுறேன் என்றான். அவனை ஏக்கமாக பார்த்த வேதா, சரி மாமா என்று தலையசைத்தவள் எக்கி அவன் உதட்டில் முத்தமிட்டாள். ஐயோ கொல்றாளே ராட்சசி என்று பிரிந்த அவளின் உதடுகளை காந்தம் போல இழுத்தது அவனின் இதழ்கள். அவள் தொடர்ந்ததை அவன் தொடுத்தான். அவனின் தாக்கத்தையும் ஏக்கத்தையும் தாங்க மாட்டாமல் சற்று பின்னாடி தலை சரித்தாள் வேதா. பிஞ்சு இதழ் அவனால் கொய்யப்பட்டது. அது கிராமம். விடியற் காலையில் எழுந்து வரும் யாராவது பார்த்துவிட்டால் நன்றாக இருக்காது என்று நினைத்த வேதா சட்டென்று அவனை தள்ளிவிட்டாள். கோபம், வெறுப்பு, திமிர், நக்கல், அலட்சியம் எல்லாம் இந்த 6 மாதத்தில் கடந்து போய்விட்டது அவனுக்கு. அவள் நிராகரிப்பையும் மீறி அவளிடம் கவி தீட்டினான் விக்ரம். அவன் புறப்பட்டு வரும்போது விஷயத்தை சொல்லிவிட்டு அவள் மதிமுகத்தை மனதில் நிரப்பிக் கொண்டு செல்லலாம் என்று இருந்தான். ஆனால் காதல் அளப்பரியது. கடல் அலையை போல அடக்க முடியாமல் தரையை வந்து தொட்டது.
பனியால் நிரம்பியிருந்த இடத்தில் இவர்களின் முத்த போரை இன்னும் வீரியமாக்க மழை வேறு தன் வரவை பொழிய சட்டென்று அவள் இதழை விடுத்து, சரி வேதா, நான் போறேன் என்று மழையில் ஓட போனவனை அவள் பிடித்து நிறுத்தினாள். என்ன என்பது போல அவன் திரும்பி பார்த்தான். இவ்வளவு நேரம் போகாம இப்போ மழையில போய் நனைய போறீங்களா மாமா? ஜலதோஷம் பிடிக்கும் என்று அவள் அக்கறையாக சொல்ல மெலிதாக புன்னகைத்த விக்ரம், உனக்கு நிலைமை புரியல வேதா, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்ல என்றான். மாமா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல வாங்க என்று அழைத்து சென்றவள், உங்களை பார்த்ததுல மறந்தே போயிட்ட. தீரன் எப்படி இருக்கான்? எனக்கு அவனோட சிந்தனை தான் தினமும் என்றாள் ஏக்க பெருமூச்சோடு. நல்லா இருக்கான். என்ன கேட்டானா என்று ஆசையாக கேட்ட தன் மனையாளை இழுத்து அணைத்துக் கொண்டான் விக்ரம். அவனின் அணைப்பு ஆறுதலுக்காக இருந்தது. ஏய், கேட்காம எப்படி இருப்பான்? ஒரு வாரம் எதுவுமே சாப்பிடாம அழுதுட்டு இருந்தான். என்னால பார்க்கவே முடியலடி. அழைச்சிட்டு இங்க வந்துடலான்னு நினைச்சேன். ஆனா அந்த பக்கி சூர்யாவும் இனியாவும் வீட்டுல வந்து தங்கி இருந்தாங்க. அவங்களோட மிங்கிள் ஆயிட்டான். கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கான் என்றான். ஓ என்று அவள் சோகமாக முகத்தை தொங்க போட, வேதா, அப்படி முகத்தை வச்சிருக்காத வேதா என்று அவள் முகத்தை நிமிர்த்தி தன் தோளில் சாய்த்து கொண்டான். சரி, நீயும் என் கூட வந்துரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று அவன் கூலாக சொல்ல அவனை முறைத்த வேதா, போ மாமா என்று முறைத்தாள். ஏய், சாரிடி என்று அவள் மடியில் முகம் புதைத்தான் விக்ரம். முன்பெல்லாம் கோபப்படுவது அவன்தான், சாரி சொல்வது அவளின் பங்காக இருக்கும். இப்போது இரண்டுமே மாறி இருந்தது. அது அவளுமே உணர்ந்தாள். அவன் தலை கோதியவள் அவன் சட்டை ஈரமாக இருக்க, மாமா சட்டையை கழட்டுங்க, ஈரமா இருக்கு என்று கூறினாள். ஏய், வேண்டாம் வேதா என்று இன்னும் அவள் மடியில் முகத்தை புதைத்தான். மாமா, ஏற்கனவே தீரன் பண்றாடா அப்படி தாங்காது. இதுல உங்களுக்கும் ஜலதோஷம் பிடிச்சா அத்த பாடுதான் மோசமா போயிடும். எழுந்துறீங்க என்று வற்புறுத்தி அவன் தலையை நிமிர்த்தி சட்டையை கழட்டினாள் வேதா. முதல் கதவை அவளை திறந்துவிட ஏற்கனவே அவள் அருகாமைக்கு ஏங்கிக் கொண்டிருந்தவன் ஆதரவாக அவளை அணைத்தான். அவன் பிடி இறுக இறுக வேதாவும் அவனோடு இணங்க ஆரம்பித்திருந்தாள். காதலாக, மென்மையாக, மறக்க முடியாத ஒரு இரவாக அந்த ராத்திரி அமைந்தது வேதாவிற்கு. ஒவ்வொரு முத்தத்திலும் அவனின் காதல் மழையை பொழிந்தான் விக்ரம். கூடி களைத்து இருவரும் உறங்கிவிட கூரையின் வெளிச்சம் வேதா முகத்தில் சுல்லென்று பட்டது. எப்போதும் போல அவள் அசதியில் புரண்டு படுக்க அங்கு விக்ரம் இன்னும் படுத்திருப்பதை உணர்ந்தவள் சட்டென்று எழுந்து அமர்ந்தாள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.